Okay. Good evening, students. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இப்படா பிள்ளைகள் நம்ம இன்னைய வகுப்புல பார்க்க போற விஷயம் பிள்ளைகள் அதாவது சிக்கல் எண்கள் சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்க இந்த வகுப்புல முழுமையாக பார்க்க போறோம். சரிதான பிள்ளைகள்? நிறைய பிள்ளைகளுக்கு இருக்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாக்கா சிக்கல் என்ன கடைசி டைம்ல சில பிள்ளைகள் படிக்கிற ஆரம்பத்துல படிக்கிறேன். அதாவது நான் உண்மையிலே சொல்ல போன பிள்ளைகள் இந்த சிக்கல் என்று சொல்ற ஒரு பாடம் இருக்குதான். உண்மையிலேயே நீங்க ஃபைனல் பேப்பர் செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா முதலாவதாகவே இந்த கேள்வி எடுத்து நம்ம செய்யலாம். நமக்கு தெரியும் சிக்கலனோட சேர்த்து ஏ பாட்டுக்கு என்ன பிள்ளைகள் வார தாயம், பி பாட், சி பாட், இதுவும் சிக்கலன், இதுவும் யாரு பிள்ளைகள்? சிக்கலன். சரிதானா பிள்ளைகள்? ஓகே. இப்ப நீங்க சாதாரணமா பார்க்கண்டா பிள்ளைகள் தாயம் என்று சொல்றதுக்கு நம்மளுக்கு உதாரணமா 60 தொடக்கம் 65 மார்க்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னா இந்த 60ல இருந்து 65 மார்க்ஸ் சொல்றது சாதாரணமாக நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்க ஓவரால் நாலேஜை வச்சிருக்க வேண்டிய பிள்ளைகளே சாதாரணமாக இந்த கேள்வி செய்யும். அதுல பார்த்து முடிச்சு சொல்லி அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கேள்வியா பிரிகிறாரு. இதுல மோய்வரின் தேரத்தை என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சி பாட்டு கொடுக்குறாங்க. இவருக்கு சாதாரணமாக 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மிச்ச மார்க்ஸ் எல்லாம் இந்த வாரம் இந்த பாட்டு தான் கூடுதலா கொடுக்குறாங்க. இது சாதாரணமான நிறுவனம். அடுத்தது இப்போ என்னத்தை இணைச்சு கொண்டிருக்க அதோட சேர்த்து கேத்திர கணிதம். சாதாரணமான நாலேஜ் இருந்த பிள்ளைகள் கூட இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த கேத்திர கணித முறையை பயன்படுத்தி சாதாரணமாக செஞ்சு கொள்ளும். நம்ம இப்போ ஃபுல்லா இன்னைய வகுப்புல பிள்ளைகள் அதாவது நான் தியரியை முழுமையாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல டைம் கொஞ்சம் இருந்தோம்னு சொல்லி சொன்னாக்க முதலாவதாக நம்மளுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல ஒரு கட்டாய வினா கொண்டு வரும். என்ன சரியா பிள்ளைகள்? ஆகவே அந்த கேள்வி நானும் செய்து காட்டுவேன். சரியான பிள்ளைகள்? ஆகவே ஃபர்ஸ்ட்டுக்கு அதாவது தியரி தெரியாத பிள்ளைகள் கூட இன்றைய வகுப்புல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நான் சில விஷயங்கள் உங்களோட நானே செல்ல வந்து சொல்லிச்சேன்னா பரிமாறிக்கொள்ளும். அப்ப உங்களுக்கு தேவையான நீங்க புதுசா ஏதாச்சும் நீங்க ஒன்று எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அப்படியோ அமைதியான முறையில இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே இன்றைய வகுப்புல தியரி சம்பந்தப்பட்ட முழுமையான விஷயங்கள் அதாவது எஸ்ஏ செய்யறதுக்கும் சரிதான், ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கும் சரிதான். சரிதான பிள்ளைகள்? ஆகவே முழுமையாக பார்க்க போறோம். சரி, இப்ப உங்களுக்கு தெரியும்டா பிள்ளைகள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிக்கல் என்று சொல்லி சொன்னாலே அங்க உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டிய ஆள் என்னடா பிள்ளை? சொல்லுங்க பாப்போம். மெய் கற்பனை அது சம்பந்தமான ஒரு இது வந்து ஐடியா வந்து வரணும்டா பிள்ளைகள். சரி, ஆகவே சிக்கல் என்று சொல்லி சொன்னாக்கா உதாரணமா சிக்கலன் உங்களை ஏழவுல பொதுவான வடிவம் பண்ணிக்கு சாட்சாமன். உதாரணமா சிக்கலனுக்குரிய ஒரு பொது வடிவம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த ஃபார்மட்ல தான் இருப்பார். சரி, இப்ப பாப்போம்னா பிள்ளைகள் இதுல பாரு ஐ என்றா என்ன முதலாவது நான் இப்ப உதாரணமாக இப்ப உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. இப்ப நீங்க எனக்கு முன்னுக்கு இருக்கீங்க, இப்பதான் இந்த வகுப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கீங்க. இப்பதான் நான் அதாவது சிக்கலன் என்ற வகுப்புக்கு முதலாவது வந்திருக்கேன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு தான் இப்ப நான் விளங்கப்படுத்திட்டு தெரிஞ்ச பிள்ளைகளும் போக போக நான் அட்வான்ஸா போயிட்டே இருப்பேன். ஒரு தெரியாத பிள்ளைக்கு நம்ம ஆரம்பத்துல தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கலாடா பிள்ளைகள். அப்ப அதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன விஷயங்களாக கொண்டு போவேன். ஆனா முக்கியமான விஷயங்கள் இது கீழே தொடர்ச்சியாக நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, இதுல வார இந்த ஐ என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு ஐக்குரிய கருத்து தெரியும் பிள்ளை. ஐ என்று சொல்லி சொன்னா தெரியும். ஐ என்று சொல்றது வர்க்க மூலம் சய ஒன்று. சரிதான பிள்ளைகள்? இது முக்கியமான விஷயம். இது கேள்வி ஃபுல்லாவே நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேன் சொல்லிச்சுன்னா யூஸ் ஆகிட்டே இருப்பார். ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியும் ஐ வர்க்கம் பண்ண பிள்ளைகள் சய ஒன்றுக்கு என்ன செய்வாரு? சமனா இருப்பாரு. ஆகவே இதுல இருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? இதுல என்னென்ன அடுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அடுக்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். சாதாரண உங்களோட சிலபஸுக்கு பிள்ளை ஐ வர்க்கம் சமன் சய ஒன்றுன்னு தெரிஞ்சிருந்தாலே போகணும். வேற ஒன்றுமே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சரிதான பிள்ளை? சார்,
இப்ப இவர் என்ன செய்யறாரு? இப்ப இவர் தான் சட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐவை, இவர் தான் என்னது சிக்கலனுக்குரிய பொது வடிவம். இதுல வார இந்த எக்ஸ சொல்றது பிள்ளைகள் ரியல் சட், அதாவது இவர் தான் யாரு மெய்ப்பகுதி. இந்த எக்ஸ் சொல்றது கட்டாயம் ஒரு சிக்கலன்னு எடுத்த மாதிரி சொல்லி சொன்னாக்கா கட்டாயம் இல்லை, ஒரு ரியல் சட் ஒன்று இருக்கணும். இமேஜ் சட்னு சொல்ற பிள்ளை கட் பண்ணி சொல்றது நல்லா பார்த்துக்கணும். ஐக்கு பக்கத்துல வார குணகம் சரிதானே, நல்லா பார்த்து ஐ எடுக்கிற சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னு பிள்ளை விடுற. உதாரணமா இமேஜ் சட் கட் பண்ணி எடுத்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ பை, சில பிள்ளைகள் என்ன செஞ்சு கொள்ற ஐயும் சேர்த்து போட்டுக்கொள்ற சரிதான பிள்ளை. ஆகவே ஐயை போட்டுக்கொள்ள கூடாது நீங்க ஒரு காலம். ஆகவே இமேஜ்னு சொல்றது ஐக்கு முன்னுக்கு வர குணகம் என்ன இருக்காரோ அவரை தான் நீங்க என்ன செய்யணும் போட்டுக்கொள்ளணும் சரிதான பிள்ளைகள். ஆகவே இவர் தான் யாரு? ஆகவே சட்ன்னு சொல்ற ஒரு சிக்கலன் ஒன்று இருந்தாக்க ஒரு ரியல் பார்ட் ஒன்று இருப்பார், அதே மாதிரி ஒரு இமேஜ் பார்ட் ஒன்று இருப்பார். சரி, ஆகவே இதுதான் என்னது உங்களுக்கு இருக்கிற முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் பிள்ளைகள் உடன்பிணர் சரிதான பிள்ளைகள், உடன்பிணர். சரி, உடன்பிணரி என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். உதாரணமாக உங்களுக்கு இங்க சிக்கலன்ல உடன்பிணரி சொல்லி சொன்னாக்கா, உதாரணமா ஒரு சட்டென்று சொல்ற சிக்கலன் என்று இருந்தா இவர உடன்பிணரி என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா சட் பார் என்று கொடுத்து கொள்றேன் சரிதான பிள்ளைகள். சட் என்று சொல்லியிருந்தா சட் பார் தானது சட்டின் உடன்பிணரி. சரி, இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளும் சட்ன்னு சொல்லி சொன்னா பாரு பிள்ளைகள் என்ன இருக்காரு நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐவை. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இவருக்கு உடன்பிணரி எடுக்கும் போது என்ன செய்ய போறேன், நான் நல்லா பார்த்துக்கொள்ளணும். உடன்பிணரி எடுக்கும் போது ஐக்கு முன்னுக்கு வர குணகம் மட்டும் தான் என்ன செய்வாரு மைனஸா மாறுவார். நல்லா பார்த்துக்கொள்ளணும், முக்கியமான விஷயம். உடன்பிணரி எடுக்கும் போது என்ன செய்வாரு ஐக்கு முன்னுக்கு வர குணகம் மட்டும் தான் என்ன செய்வாரு அவர குறியில எதிர்குறி அடைஞ்சு கொள்வார். உதாரணமா மைனஸ் இருந்தா பிளஸ் அடைஞ்சு கொள்வார், பிளஸ் இருந்தா அடைஞ்சு கொள்வார், மைனஸ் அடைஞ்சு கொள்வார். ஆனா ரியல் பார்ட் மாறுவார், சேஞ்ச் ஆகுவாரா? சேஞ்ச் ஆக மாட்டாரு. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிதான பிள்ளைகள். ஆக என்ன வர போறாரு அப்ப இவர் சட் பார்ன்னு சொல்றது எக்ஸ் மைனஸ் ஐவை சரிதான பிள்ளைகள், நல்லா ஞாபகப்படுத்தி வைக்கணும். அதாவது உடன்பிணர் என்று சொல்லி சொன்னாக்கா ஐர குணகம் தான் மாற போறாரு, பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா யார பிள்ளைகள் பிளஸ்ஸா மாறிக்கொள்வார் சரிதான பிள்ளைகள். சரி, ஓகே. இப்ப உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்வோமே, உதாரணமா எடுத்துக்கொள்றேன். சட் ஒன்னு சொல்றவரு உதாரணமா 2 மைனஸ் 4 என்று எடுத்துக்கொள்வோம். இப்ப இவர நம்மளுக்கு உடன்பிணரி சட் ஒன் பார் எப்படி பிள்ளைகள் வருவாரு சொல்லுங்க பாபம். ரியல் பார்ட் மாறுவாரா? மாற மாட்டாரு. இமேஜ் பார்ட்லேயே குணகம் என்ன செய்வார் அவரை எதிர்குறி அடைவார். ஆக மைனஸ் இருந்தான பிள்ளை பிளஸ் 4 சரிதான பிள்ளை. இதான் இது குறிக்க விஷயம். ஆகவே உடன்பிணரி என்றா என்னன்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். சட்ன்னு சொல்லி சொன்னா சட் பார் சரிதான பிள்ளைகள். சரி, சில பிள்ளைகள் இது புதுசா இருந்தாக்க என்னென்ன விஷயம் சொன்னோம்னா குயிக் நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள். டைம் இருக்காது, அது இப்போ நீங்க இதுக்குரிய ரெக்கார்டிங் ஃப்ரீ ரெக்கார்டிங் தான் உங்களுக்கு கட்டாயம் இது வழங்கப்படும். அதை பார்த்து நீங்க என்ன செய்யலாம் நோட் பண்ணி கொள்ளலாம். சரி, அடுத்த கட்டம் பார்ப்போம். மட்டு சிக்கலன் சரிதான பிள்ளைகள். இப்ப நான் இதை அழிச்சு போடுறேன் சரிதான பிள்ளை, அப்ப இங்கே நான் எழுதி போடுறேன். அடுத்தையான மட்டு சிக்கலன் ஒன்றின் மட்டு சரிதான பிள்ளைகள். மட்டுன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னடா, ரெண்டு இப்படி ஒன்று வருவாரு, இதுக்குள்ள ஒரு கணியம் ஒன்று வருவார். என்னடா பிள்ளை, இதான் மட்டுக்குரிய அடையாளம். சரி, இப்ப உதாரணமா நான் என்ன செய்ய போறேன், சட்டுக்குரிய மட்டு எடுக்க போறேன். நல்லா பார்த்துக்கொள்ளும். சட்டுக்குரிய மட்டுன்னு சொல்லி சொன்னா மட்டு சட் சமன், நல்லா பார்த்துக்கொள்ளணும். எதுக்கு சமன் அரிப்பாண்டு சட்டுக்குரிய, அதாவது சிக்கலனுக்குரிய பொது வடிவம் என்னடா ஒரு ரியல் பார்ட், அதோட சேர்த்து ஒரு இமேஜ் பார்ட் ஒன்று இருப்பார். ஆகவே மட்டு சட் எதுக்கு சமன் ஆயிப்பாண்டாக்கா நல்லா விளங்கிக்கொள்ளணும். எதுக்கு சமன் ஆயிப்பாரு, ரியல் சட்ற வர்க்கம் பிளஸ் இமேஜ் சட்ற வர்க்கம் சரிதான பிள்ளைகள். ஆகவே இது நான் சும்மா உங்களோட விளக்கத்துக்கு எழுதுறேன். ஆகவே ரியல் சட் என்னதுல எக்ஸ் வர்க்கம், அதே மாதிரி இமேஜ் சட் என்னடா பிள்ளைகள் y வர்க்கம் என்று சொல்லிச்சு. அவரை வர்க்கம் இருக்கத்தாலும் சின்ன வர்க்கம் போட்டீங்க. மட்டு சட் என்னடா பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். இப்போ உதாரணமா நான் எடுத்துக்கூட உங்களுக்கு இதுக்குரிய உதாரணம் இவரை நான் எடுத்துக்கூட நெஞ்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், சட் ஒன்ற மட்டன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள், சட் ஒன்ற மட்டன்னு சொல்லிச்சு ரியல் பாற்ற வர்க்கம் ரெண்டின் வர்க்கம், இமேஜ் பாற்ற வர்க்கம் என்னடா பிள்ளைகள் ஐக்கு முன்னுக்கு என்ன கொண்டாங்க -4 இருக்கிற. ஆகவே -4 முழுவதின் வர்க்கம், இதுல வர்க்கம் முழு, இதுல ஆன்சர் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள். ஆகவே மட்டன்னு சொல்ற விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கு. அதாவது சிக்கலன் என்று சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு மட்டன்னு சொல்லி சொன்னானது ரியல் பாற்ற வர்க்கம் சக இமேஜ் பாற்ற வர்க்கத்துல வர்க்கம் மூலம். அப்ப இதை உங்களுக்கு விளங்கி வச்சிருக்கோம் சரிதான பிள்ளைகள். சரி, இப்ப அடுத்த கட்டமா பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் சரிதான பிள்ளை. இப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டு, இப்ப இதுல இருந்து சில முடிவுகளை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னாக்கா, நான் இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் அடுத்த வகுப்புல நான் என்ன செய்ய டியூட்டர் தயாரிச்சு வச்சிருக்கேன். அதாவது பேசிக்கான சில நிறுவனங்கள் இருக்காரு தானே, அதுக்குரிய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் டியூட்ல இருக்கு. அதோட சேர்த்து ஒரு 30-25 சிக்கலனுக்குரிய கேள்விகளும் இருக்கு, டியூட்டா தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வகுப்புல கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஆட்களுக்கு அனைவரும் அது உங்களுக்கு வழங்கப்படும் சரிதான பிள்ளைகள். அதுலயும் நிறைய இதுல நான் 1-2 நிறுவனங்கள் தான் நான் நிறுவி காட்டுவேன்.
மிச்ச நிறுவலாம் அந்த டியூட்ல இருக்கு, நீங்க பார்த்து என்ன செஞ்சு கொள்ளலாம், விலங்கு எடுத்து கொள்ளலாம். சேதான பிள்ளைகள் சரி. இப்ப நம்ம என்ன நிறுவ போறோம்னு சொல்லிட்டோம்னாக்கா, முதலாவது சேதான உடன்பிணரை வழங்கிட்டு மட்டு வழங்கிட்டு ஒரு சிக்கலன் எப்படி இருப்பான்னு சொல்ற விளக்கம் வழங்கிட்டு. சரி, இப்ப முதலாவது நிறுவல்றா பிள்ளைகள் பாரு. முதலாவது உதாரணமா முதலாவது நிறுவல் எடுத்துக்கொள்வோம். சட் வர்க்கம் சமன் சட்பார வர்க்கம். சேதான பிள்ளை அல்லது நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளும் இவரை விட்டுட்டு ரெண்டாவது வர்க்கத்துக்கு வரும். சேதான இப்ப மட்டு சட் வர்க்கத்தை சொல்லலாம் சட் இன்டு சட்பார். பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு சில விஷயம் விளங்குறையில ஒண்ணு படிச்ச மட்டும் சொல்லிச்சுன்னா அவர் என்ன செய்யணும், பயன்படுத்த பார்க்கணும். இப்ப உதாரணமா சட் என்று சொல்ற ஒரு சிக்கல்ன்ற மற்ற வர்க்கம் வந்து அவர் எப்படிதான் சட் என்று சட்பான்னு எழுதலாம். உதாரணமா இது நிறுவலிக்கு இப்ப நான் நிறுவலை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு இதுக்குரிய பயன்பாடு எப்படி இருக்காரு அதை முதல்ல நீங்க விளங்கி எடுக்கணும். அந்த பயன்பாடு தெரியாம இந்த கேள்விக்கு கை வைக்கல. சரி, பார்த்துக்கொள்ளும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கேள்வின்னு வருதுரா பிள்ளைகள். இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோம். இதுல எடுத்துக்கொள்வோம். உதாரணமா எப்படி எடுக்க போறோம், ஒரு உதாரணமா எக்ஸ் உதாரணம் எடுத்துக்கொள்வோம். சட்டுக்கு பதிலா நான் எடுத்துக்கொள்றேன். உதாரணமாக 2 சக ஐ என்று எடுத்துக்கொள்றேன். இவர முழுவதின் வர்க்கம் என்று சொல்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது. நல்லா பாரு. 2 சக ஐ இவருக்கு பதிலா யாருன்னு சொல்லலாம், உதாரணமா சட்டுன்னு சொல்லி சொல்லலாம். சரி, நான் பயன்பட பாரு. ஆகவே இதுக்கு என்ன சொல்ற, முதலாவது நீ சட்டை எழுது. வர்க்கம்னு சொல்லிச்சா முதலாவது சட்டை எழுது. அடுத்த கட்டமா என்ன எழுத சொல்றான், சட் பார் எழுது. அவை பார் என்னடா பிள்ளைகள் 2 மைனஸ் ஐ. இதுக்கு போற நீ என்ன செய்யலாம், இதை பெருக்கி என்ன செய்யலாம், ஆன்சர் கொடுக்கலாம். ஐர வர்க்கம் உனக்கு தெரியும், சய உண்டு, அதை நீ என்ன செய்யலாம், இங்க கொடுக்கலாம். ஆகவே ஆன்சர் எடுக்கலாம். பயன்பாடு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பயன்பாடு தெரியாம கை வைக்கலாம். உதாரணம் மட்டு சட் வர்க்கம் வந்து அவர் யோசிக்க முடியும், அவர அது அதே சிக்கலன் அவர் என்னது பார் சிக்கலன் உடன்பிணர். இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன எழுதணும், இப்படி எழுதுறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சேதாண்ட பிள்ளை சரி. இதை நம்ம உங்களுக்கு நிறுவல் பிள்ளைகள் இதே மாதிரி நிறைய நிறுவல் எழுதுறீங்க, சாதாரணமான நிறுவல். நான் அதை டியூட்ல தொகுத்து வச்சிருக்கேன். அடுத்த வகுப்புல நேராக்கு நான் அதை வழங்குவேன். சேதாண்ட பிள்ளைகள் சரி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்ம எப்படி சொல்லுவோம், முதலாவது நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். முதலாவது நான் சட் என்ன செஞ்சீங்க, எக்ஸ் பிளஸ் ஐ நான் இதுக்கு போற வார எல்லாத்துக்கு உதாரணத்துக்கும் சட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐ நான் உதாரணமா எடுத்துக்கொள்வேன். சேதாண்ட பிள்ளைகள் சரி. இப்ப மட்டு சட் வர்க்கம்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். அப்ப நான் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். சேதாண்ட பிள்ளைகள் எல்ஹெச்எஸ் மட்டு சட்ட வர்க்கம் என்ன பிள்ளைகள், முதலாவது உனக்கு தெரியும். முதலாவது அதுக்கு முன்னாடி மட்டு சட்டை எழுதி கொள்ளணும். மட்டு சட்டை எதுக்கு சமன் அடிப்பாரு, எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம் தான் அடிக்காரு. சரிதானே? என்ன வரப்போறாரு, மட்டு சட் எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம். அதுல யார் இருக்காரு, வர்க்கம் இருக்காரு. ஆகவே என்னடா பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம். ஆகவே எல்ஹெச்எஸ். சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் எடுப்போம். சரிதானே பிள்ளை? ஜட் இன்டு சட்டுக்கு பதில் என்னத்தை கொடுப்போம், எக்ஸ் பிளஸ் ஐ வை. இது யாரா, அவர பார் எக்ஸ் மைனஸ் ஐ வை. சேதான பிள்ளைகள். ஆகவே இது என்ன ஃபார்மேட்ல இருக்காரு, ஏ சக பி ஏ சக பி. ஆக என்ன பிள்ளைகள் விரிவு என்னது, எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஐ வை முழுவதின் வர்க்கம். உங்களுக்கு பேசிக்காவே தெரியறதுக்கு தான் நான் எழுதி சொல்றேன். சில பிள்ளைகள் டிரெக்டாகவும் எழுதும். அந்த மெதட் நான் டியூட்ல வழங்கப்பட்டது. டிரெக்டா எப்படி நிறுவுன்னு சொல்லி. சேதான பிள்ளைகள் சரி. அப்ப இது நம்ம தியரிய முழுமையாக சொல்ல இல்லாத பிள்ளைகள் இந்த 2 ஹவர்ஸ்ல சேதான. ஓகே. ஆகவே எக்ஸ் வர்க்கம் இதுல பாத்தீங்கன்னா பாரு, ஐ வர்க்கம் வை வர்க்கம். ஐ வர்க்கத்துல பெருமதி என்னடா சய உண்டு. ஆகவே சய முன்னுக்கு என்ன செஞ்சிருவாரு, சகாயமாயிருவாரு. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம். ஆகவே என்னடா பிள்ளைகள், எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ். இப்படி சாதாரணமான நிலை நிறுவுகள் இருக்கு. சேதான பிள்ளைகள். அப்ப நான் இதை நான் செய்யப்பன்னு சொல்லிச்சேன்னா நிறுவி காட்டுறேன் சில விஷயங்களை. சரி, இப்ப அடுத்த கட்டமா சில நிறுவல் பிள்ளைகள் நான் சேர்ந்து சொல்லிச்சோன்னா அதை ஞாபகப்படுத்திட்டு பிள்ளைகள் நான் டிரெக்டாவே போறேன். சரி, அந்த டியூட்ல எடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சோம்னா எல்லா நிறுவல்களும் ஒரு சின்ன ஒரு பபா பிள்ளைக்கு எப்படி படிப்பிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிறுவல்கள்லாம் இருக்கு. சரிதான பிள்ளைகள்? அதை பார்த்து நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளும். சரி, அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், உதாரணமா இன்னொரு விஷயம் சொல்லலாம். இரண்டாவது நிறுவல் உதாரணமா மட்டு சட்டை என்ன சொல்லலாம். உதாரணம் மட்டு சட்டை என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் வை வர்க்கம். அதே மாதிரி பிள்ளைகள் அது எதுக்கு சமமான இருப்பாரு, மட்டு சட்பார். சரிதான? இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் போது மிகவும் முக்கியமான விடயங்கள். சட்டண்டு ஒன்று இருக்கு, மன கட்டாயம். உதாரணம் ஒழுக்குகள் பின்னுக்கு படிப்போம். ஒழுக்குகளுக்குள்ள யார் இருக்கலாம், சட்பார் இருக்கலாம், சட் மட்டும்தான் இருக்கலாம். அந்த கட்டத்துல நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா இவரை நம்ம சட்டன்னு சொல்லி எடுத்தோம்னா அவரை சட்பாருக்கு சமப்படுத்தி கேள்விகள் செய்ய வேண்டியது. சரிதானே? எல்லாத்துல அதாவது ஒன்ன படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் அதுல பயன்பாடுகளை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிறகு எப்படி பார்க்கிறோம். ஒரு இன்ஜினியரா போனா அதுல அப்ளிகேஷன் தான் கூடுதலா, பயன்பாடுகள் தான் நம்மளுக்கு என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா வந்துகிட்டே இருக்கு. ஆகவே ஒரு தியரி ஒன்று இருந்து அவரை பயன்பாடு எப்படி வருவான்னு சொல்லி கூடுதலா நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். ஆகவே இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரியா பிள்ளைகள் மூன்றாவது விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளுங்க.
சரிதான பிள்ளை? இது ஒவ்வொன்றும் தனித்தனி நிறுவல்கள் இருக்கு. சரிதான பிள்ளை? நிறுவல்களை நீங்க பார்த்துக்கொள்ளும். சரிதானடா? சரி. அடுத்த பிள்ளைகள் உதாரணமா சட்வன் சட்வன்னு சொல்ற முழுவதின் மட்டும் ஒரு பெருமானம் ஒன்று இருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா அவரை என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா பிள்ளைகள் தனித்தனியா மட்டு கொடுக்கலாம். சரிதானே? தனித்தனியா மட்டு கொடுக்கலாம். அதே மாதிரியா பிள்ளைகள் ரெண்டு கணியங்கள் இருக்கிறார்கள். சரிதானே? உதாரணமா சட்வன் நீங்கள் சட்வன்னு சொல்ற ஒரு சிக்கலன் ஒன்று இருக்காரு. இவர் என்ன செய்யலாம் பிள்ளைகள் தனித்தனியா கொடுத்து கொள்ளலாம். நான் இதெல்லாம் விளங்கப்படுத்த போயில பிள்ளைகள். சரிதானே? இது விளங்கப்படுத்தலாம், அது வேற விஷயம். சரிதான பிள்ளைகள்? இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கணும். சரிதான பிள்ளைகள்? தியரி பிறகு விளங்கப்படுத்திக் கொள்ளலாம் இதுக்குரிய விஷயங்களுக்கு. நிறுவல்களை சாதாரணமான, அதாவது இந்த விளக்கம் உடன்பினரையெல்லாம் தெரிஞ்சாக இந்த நிறுவல்கள் சின்ன ஒரு விஷயம். சரிதான பிள்ளைகள்? சரி. அடுத்த நிறுவல் உங்களுக்கு விளங்கி இருக்கின்ற பிள்ளைகள் உதாரணமா ஒரு நிறுவலுக்கு நான் வாரேன்னு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு நிறுவனம் நான் நிறுவி காட்டுறேன் பாப்போம். உதாரணமா உங்கள்கிட்ட முதலாவது கேள்வியா கேட்கிறான்னு வைப்போம். இத கேள்வியா கேட்கிறான். சரி, நல்லா பாருங்க. உனக்கிட்ட முதலாவது கேள்வி எனக்கு காட்ட சொல்லி போட்டு இப்படி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க பாரு. மட்டு சட்வன் இன்டு சட்டு முழுவதின் வர்க்கம் சமன். நல்லா பார்த்துக்கொள்ளும். சரிதானே? எப்படி நிறுவச்சோடான்னு சொல்லி சொன்னாக்கா மட்டு சட்வன் வர்க்கம் இன்டு சட்டு வர்க்கம். அதாவது நீ இந்த தியரியை பயன்படுத்தின்னு சொல்லி சொன்னா தனித்தனியா மட்டும் கொடுத்து விட்டு தனித்தனியா வர்க்கம் கொடுக்கலாம். சரி, இப்ப அவன் என்ன சொல்றான், முதலாவது உனக்கிட்ட இந்த கேள்வியை வினைவிட்டு திரும்ப இந்த கேள்வியை கேட்கறான். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதர பிரயோகம் தான் என்ன செய்ய போறா, இங்க பாவிக்கப்பட போறாரு. அப்ப நம்ம என்ன செய்யும் இதுல பாரு, எல்ஹெச்எஸ் அடுக்கு சாதாரணமா எல்ஹெச்எஸ் நம்ம அடுத்த சொல்லி சொன்னா சட்வன் இன்டு சட்டு முழுவதின் வர்க்கம் இருக்காரு. அப்ப இவ்வளவு நீ முழுசா சட்டுன்னு சொல்லி எடுத்துன்னு சொல்லி சொன்னாக்கா எப்படி எழுதலாம் பாரு. சட்வன் இன்டு சட்டு முழுவதின் வர்க்கம்னு சொல்லி இருந்தாங்க. இவரை முழுசா நீ என்ன செய்யலாம் அப்படின்னு உதாரணமா நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா முழுசா நீ சட்டுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு சொல்லி முதலாவது நபர் வரு சட் இன்டு சட்வன் இது இன்டு அடுத்தது என்னடா பிள்ளைகள் சட்வன் இன்டு சட்டு முழுவதின் பார். ஏன்னு சொல்லிச்சுன்னா பார் வந்து நினைக்கிறேன் இவளை சட்டா நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா இவர் யார பிள்ளைகள் முழுவதின் பார் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதுக்கு நான் முன்னுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தரணும் பிள்ளைகள். அதாவது பார் என்று சொல்லிச்சுன்னா பார் பெருக்கப்பட்டாங்க. உதாரணமா சொல்றேன்னு நல்லா பார்த்துக்கொள்ளும். உதாரணமா இதை நோட் பண்ணிட்டு சட்வன் இன்டு சட்டு முழுவதின் பார்ன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் பார் சொல்லி சொன்னது அவரை உடன்படினரி பார் யோசிக்கிறது இவரை உடன்படினரி மாதிரி யோசி அவை தனித்தனியான செய்யலாம். இந்த பாரை கொடுக்கலாம். சரிதானே? ஆகவே இந்த விதியை நம்ம இங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னடா பிள்ளைகள் வரப்போறாரு பாரு. சட்வன் இன்டு சட்டு சட்வன் பார் இன்டு சட்டு பார்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான பிள்ளைகள்? சரி, திரும்ப என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம் பாரு. என்ன ஐடியா உனக்கு வருது? இப்ப நம்மளுக்கு தெரியும் இவரை இவரோட கனெக்ட் பண்ணுவோம் பாரு. சட்வன் இன்டு சட்வன் பார் சட்டு இன்டு சட்டு பார். சட்வன் இன்டு சட்டு பார் சட்வன் பார் எதுக்குறா சமனாய்ப்பாரு மட்டு சட்வன் வர்க்கது சமனாய்ப்பு நிரூபிக்கும். முதலாவது நிறுவனம் சட் சமன் என்ன பிள்ளை மட்டு சட் வர்க்கம் என்னது சட்வன் இன்டு சட்வன் பார். ஆகவே என்னது இது இது எதுக்கு சமன் அடிப்பாரு சட்டுர வர்க்கம். ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச். இப்படியான பிரயோகங்களும் இருக்கு. சம்டைம் இந்த வருஷமும் இப்படியான கேள்விகள் வரலாம் பிள்ளைகள். சரிதான பிள்ளைகள்? சரி, அதோட சேர்த்து சில நிறுவல்கள் இருக்கு. இப்போ இன்னொரு நிறுவல்களை நிறுவிக்கொள்ளும். சரிதான பிள்ளைகள்? அப்ப நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஒரு நிறுவலுக்கு போவோம். சாதாரணமா சரிதான் குயிக்கினதை முடிக்கின்றா பிள்ளைகள். சரிதான பிள்ளைகள்? ஓகே, உதாரணம் எடுத்துக்கொள்வோம். மட்டு சட் சொல்றாரு ரியல் சட்டோட பெருசா ஒரு 50 செகண்ட் மாதிரி டைம் ஒண்ணுதா குறிப்பிட்ட டைம் ஒண்ணுதாரு. இதை எப்படி நிறுவ போறீங்க? சின்ன ஒரு ஐடியாவோட எடுக்கடா பாப்போம் பிள்ளைங்க. இதை எப்படி மாதிரி நிறுவ போறீங்க? இதுக்குரிய ஐடியான்னா கூட எடுங்க பாப்போம். பெருசா ஒண்ணுமே நீங்க யோசிக்கப்படாத அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் தான் இங்க நான் சொல்லி தந்தது போறேன். இதற்கு மேலதிகமான பாஸ் பேப்பர் அடுத்தது மாடல் பேப்பர்ல வந்து வித்தியாசமான நிறுவல்கள் எல்லாம் டியூட்ல தொகுத்து வச்சிருக்கேன். சரிதாடா? அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே யோசிக்க தேவை. டவுட் வந்து என்ன பேசினாலாவே கண்டக்ட் பண்ணி அதுக்குரிய டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. நவம்பர் 25 எக்ஸாம், நவம்பர் 14 எலெக்ஷன் இருக்கு. குறிப்பிட்ட நாட்கள் தான் இன்னைக்கு நவம்பர் 14 சொல்லிட்டு நவம்பர் மாசத்துல இருந்து எலெக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆயிரும். மிச்சம் அதாவது கூத்தும் கும்பாலங்களாகவும் இருக்கு. உங்களோட சிந்தனைகளும் என்ன செய்யும் சிதறடிக்கப்படும். கவனமாக இந்த மாசம் வார மாசம் 10ஆம் மாசத்தை சரியான முறையில பயன்படுத்தி சொல்லி சொன்னாதான் 11ஆம் மாசத்தை நல்ல முறையில பயன்படுத்தி எக்ஸாம் செஞ்சு கொள்வீங்க. டைம்களை வேஸ்ட் பண்ணிக்கொள்ளாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யப்படாது ஈடுபட்டு கூடாது. இந்த வயசுல சில பிள்ளைகள் அரசியல் அப்படி இப்படி சொல்லி போறதுக்குரிய பிள்ளைகளும் இருக்கு. நம்மளுக்கு இந்த வயசுல படிக்கிற விஷயம் மட்டும்தான். நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு வேலை. சரிதானே? அதை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சரி,
ஆகவே இது எப்படி நிறுவுறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ உதாரணமா எடுத்துக்கொள்வோம். நான் மட்டு சட்டை ஏற்கனவே எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு நான் எடுத்துக்கொண்டீங்க. சரிதான பிள்ளைகள் எக்ஸ் பிளஸ் ஐவை. இப்போ எனக்கு தெரியும் பாருங்க, நான் மட்டு சட்டை மட்டும் எடுக்கிறேன். மட்டு சட்டை எடுத்துக்கொள்றேன். மட்டு சட்டை எடுத்த மட்டும் சொல்லி அவர் எதுக்கு சமன் ஆயிப்பாரு? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். சரி, இது முதல்ல உனக்கு விளங்கிட்டா? சரி, அடுத்த கட்டமா பாரு பிள்ளைகள், அடுத்த விஷயத்த பாரு. இவருக்கு இப்ப பாரு ரியல் சட் மட்டும் தான் இருக்காது. உதாரணமா இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம் பாருடா, சட்ன்னு சொல்றவரு எக்ஸ் பிளஸ் ஐவை. சரிதானே? இவர்ல ரியல் பார்ட்னு சொல்ற யாரு? எக்ஸ மட்டும் தான் அவர் வச்சிருக்காரு. நல்லா பாரு, அவர் எதை வச்சிருக்காரு? எக்ஸ மட்டும் தான் வச்சிருக்காரு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன், அங்க கிரேட் தன் ஈக்குவல் ஒன்று இருக்காரு. சரி சரி பாப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன்னாக்கா, நல்லா பார்த்துக்கொள்ளும். இவர் ரியல் சட் வரணும்னு சொல்லிட்டு அங்க யாரு வரணும்? எக்ஸ் வரணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டோம்னா, சின்ன ஒரு வேலை என்ன பார்க்க போறேன். நல்லா பாரு, ஒரு வேலை என்ன பார்க்க போறேன். இவர் உதாரணமா எக்ஸ் நம்ம எடுத்துக்கொள்வோம், கிரேட் தன் 0 எடுத்துக்கொள்வோமே, பெரிய சைவன். ஆகவே எக்ஸ் வர்க்கம்னு எடுத்துக்கொள்றேன். சரி, இப்படித்தானே வரணும். நல்லா பாரு, இதுல கட்ட நல்ல ஐடியாவை பாரு. சட் வந்தாக்கா இப்படி நான் நிறுவிக்கொள்ளணும். என்ன ரியல் சட் வரணும்டா, யார வரணும்? எக்ஸ் வர்க்கம் வந்தா தானே வர்க்கம் மூலம் மட்டும் எக்ஸ் வந்தாக்க ரியல் சட்டுக்கு வருவாரு. சரி பாப்போம். இப்ப பாரு, இதுல அடையாளத்தை பாரு, இந்த அடையாளம் வரணும். இப்ப பாரு, நான் இந்த அடையாளத்தை நான் போட்டுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு போட்டே காட்டு. சரி, நல்லா பாரு, இவர்ல எக்ஸ் வர்க்கம் இருக்காரு, அதோட சேர்த்து இங்க யாரு இருக்காரு? y வர்க்கம் இருக்காரு. ஆகவே இந்த கோபரிசா, இந்த கோபரிசா, ஆகவே இந்த கோபரிசா உண்மை சரியா வெளிப்பட உண்மைப்படி யாரு? இவர் தான் பெருசு. நல்லா பார்த்துக்கொள். ஓகே, இதுக்கு போற நீ என்ன செய்ய தேவையில்லை. இதுக்கு போற இது சமன் சமன் சொல்லி சொன்னாக்க இதுக்கு போற இப்படி இப்படி எல்லாம் போட்டு கொண்டு போறீங்க. இதுக்கு போற இவர் சமன் சொல்லிச்சுன்னா இவர் தான் அடையாளம். யார் இது? எக்ஸ். தானே? ஏன் சமன் ஈக்குவல் என்ன? ஏன் ஈக்குவல் வந்து y சமன் சைபர் ஆகும் போது இது என்ன செஞ்சிருவாரு? எக்ஸ் வர்க்கத்துக்கு வந்துருவாரு. என்று சொல்லிச்சுன்னா எக்ஸும் வையும் உண்மையிலே யாரு? ரியல் நம்பர். அதாவது ஐ என்று சொல்றதுதான் இதுல வார சிக்கல் என்று சொல்ற ஐ என்று வார்த்தான சிக்கல். அதாவது கற்பனை பகுதின்னு சொல்ற ஐக்குரிய குணகம் தான் கற்பனை பகுதி. ஆனா எக்ஸும் வையும் என்ன செய்வார்? ரியல் நம்பர்லாம் ஆயிப்பாரு. அதாவது 1 2 3 சைவம், அது ரியல் நம்பர்லாம் ஆயிப்பாரு. ஆக y சமன் 0 ஆகும் போது இது என்ன செஞ்சிருவாரு? எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனா அமைஞ்சிருவாரு. ஆக எக்ஸ பத்தி என்ன சொல்லலாம்? இப்ப எக்ஸ் என்னது? இதுல ரியல் பார்ட். இது என்ன? இது சமனண்டா பிள்ளைகள், ரியல் சார். இவ்வளவு தாண்டா பிள்ளைகள் நிறுவல். நல்லா பாரு, என்ன நடந்துக்கன்னு சொல்லு. என்ன நடந்துக்கன்னு சரியா பாரு. சம்டைம் கேட்பான் உனக்கிட்ட இதே கேள்வியில, இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி நினைக்கிறேன். சம்டைம் அவன் கேட்பான், இதுல வர இமேஜ் செட்டை கேட்டு விட்டுருவான், கிரேட்டர் தன் சொல்லி. அப்ப என்ன நடப்பாரு? இமேஜ் செட் வரணும்னு சொல்றாங்க, யாரு வரணும்? இங்க y வரணும். அப்ப அதுக்குரிய ஏற்பாடு நீ என்ன செய்யணும்? செஞ்சு கொள்ளணும். இங்க y வருவார், இங்க யார்? இமேஜ் வந்துடுவார். அவ்வளவுதான விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சேதாண்டா பிள்ளைகள், இந்த விஷயத்தை எல்லாம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரி சரி, இப்ப உன்னோட இந்த கேள்வி கேட்டால் தானே. சரி, இதுல இருந்து இன்னொரு கேள்வியை பார்ப்போம். இது அதாவது முதலாவது உனக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறான், கேட்டதுக்கு பிறகு உன்னோட கேட்கிறான். இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறான். மேலே படிப்பிச்ச தியரியெல்லாம் நான் பத்திர வச்சுக்கொள்ளும். சரிதானே? இப்போ உன்னோட இதுல இருந்து கேள்வி ஒன்று கேட்கிறான். உதாரணம் எடுத்துக்கொள்ளும். இப்படி எடுத்துக்கொள்ளும். சட்1 இன்டு சட்2 மட்டு கிரேட்டர் தன் ஈக்குவல். எப்படி எடுக்க சொல்றான்? ரியல். சரிதானே? எழுதிக்கொள்ளுங்க. ரியல் சட்1 இன்டு சட்2 பார். இப்படி காட்ட சொல்லு, எனக்கு காட்டு. இப்படி சொல்லிட்டான். நல்லா பாரு, நம்மளுக்கு இங்க சட் வந்தாக்கா என்ன வரணும்? இங்க ரியல் சட் தான் வரணும். சட் தான். ஆனா இங்க பாரு, இங்க இருக்க கோதான் இங்க வரணும். ஆனால் இங்க என்ன இருக்காரு? சட்டு பார் இருக்காரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? யோசிங்கடா. என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி யோசிங்க. முதலாவது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரன். குயிக்கண்டு இது அதாவது இதுல இருந்து இது எப்படி எடுக்க போறீங்கன்னு காட்டு. முதலாவது இதை காட்ட சொல்லிக்காங்க. இதுல இருந்து இதை என்ன காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே இந்த நிறுவல்கள்லாம் இதுக்கு தேவையா? தேவைப்படாது. இதுல இருந்து கேட்டதால் இந்த முடிவை நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்டாவே என்ன செய்யலாம்? இந்த முடிவை பயன்படுத்தலாம். இதுல இருந்து சொல்லி சொன்ன என்னடா அர்த்தம்? மேல கண்டுபிடிச்சிக்க முடிவை டிரெக்டாவே என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, எழுதுங்க பாப்போம். இதுல இருந்து இதுக்குரிய ஆன்சர் எடுங்க பாப்போம். குறிப்பிட்ட டைம் ஒன்று தருவேன், அதுக்குள்ள செஞ்சு காட்டுங்க பாப்போம். சரிதான்டா பிள்ளைகள்? அப்ப என்ன செய்ய போறீங்க பாருங்க பாப்போம். இதுல இருந்து இதை காட்ட சொல்லிக்காரு. ஆனா இங்க என்ன வந்திருக்காரு? ரியல் பார்ட்ல வந்திருக்காரு. இப்படி வந்திருக்காரு, என்ன இப்படி வந்துட்டாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? கூட யோசிக்க தேவையிடா பிள்ளைகள். சரிதானே? கூட ஒண்ணுமே யோசிக்க தேவையில்லை. அதாவது உங்களோட அதை அழிச்சுட்டேன் பிடிச்சி. சரி, என்ன நம்ம எடுத்துக்க முடிவு? என்னடா எடுத்துக்க? நம்ம மட்டு சட்டுன்னு சொல்றது ரியல்
ஜட்ன்னு சொல்லிக்க. இப்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த ரியலுக்குள்ள கையை வைக்கல நம்ம ஒரு காலம். இவர் என்னது சட்டுன்னு சொல்லி தெரியும், இவருக்குள்ள நம்ம கை வச்சு ஏதாச்சும் ஒன்று செய்ய. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா பாரு, நான் இவர் இஞ்சால பக்கமா கேள்விப்படி ரியல் சட்1 இன்டூ சட்டு பார் எழுதி கொள்றேன். அடையாளம் இஞ்சல வந்தா இஞ்சல மாற்றிக்கொள்ளு. என்ன வரணும் உண்மையிலேயே மட்டு சட்1 இன்டூ சட்டு பார். முடிவுப்படி என்னடா பாரு, முடிவுப்படி சட் வந்தாக்கா இங்க ரியல் சட் வர மாதிரி, ரியல் இங்க வந்தா உண்மையில யாரு வரணும், இவர் வரணும். விதிப்படி பாரு, இவர் இங்க வந்தாக்க இவர், அதை வந்து முன்னுக்கு அடையாளத்தை மட்டும் மாத்தி முன்னுக்கு எடுத்து வச்சுட்டு, இவர் என்ன வராரு அவர் தான் இங்க வரணும், இவர் என்ன வராரு அவர் தான் இங்க வரணும். சரி, இதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு, இவருக்கு சமன் தான். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன், விதி என்ன சொல்லுது, மட்டும் என்ன செய்யலாம், நம்ம தனித்தனி மட்டுக்கு கொடுக்கலாம். அவன் மட்டும் தனித்தனியா கொடுத்தோம்னா பாரு, சட்1 இன்டு சட்டு பார். சரிதான்டா. சரி, திரும்ப முடிவெடுத்திக்கமாடா, இங்க பாரு நம்மளுக்கு யாரு வரணும், சட்டு தான் வரணும். இப்ப நான் என்ன செய்ய பண்ணு சொல்லிட்டேன், ஐடியா பாரு, சட்1 இன்டு சட்டு பாருக்கு போல என்னது கொடுக்கலாம், சட் இன்டு சட் மட்டு சட் எதுக்கு சமனாய்ப்பாரு, சட் பாருக்கு சமனாய்ப்பாரு. ஆவி சட்டுல பார் எதுக்கு சமனாய்ப்பாரு, மட்டு சட்டுக்கு சமனாய்ப்பாரு. ஆவி இது எதுக்குடா சமனாய்ப்பாரு, மட்டு சட்1 இன்டு சட்டுக்கு சமனாய்க்க போற. அது விஷயத்தை விளங்க எடுத்துக்கோ, இவ்வளவுதான் விஷயம். அதுல வேற ஒன்றும் இல்லடா, சின்ன ஒரு விஷயம். ஆகவே கடைசியா முடிவு என்ன எழுதலாம், ஆகவே என்ன எழுதலாம், ஆகவே என்னது, ரியல் சட்1 இன்டு சட்டு பார் எதுக்கு சமனாய்ப்பாரு, லெஸ் தன் இது வரைக்கும் சமனா இருப்பாரு. ஆகவே என்ன பிள்ளைகள், சட்1 இன்டு சட்டுக்கு என்ன செய்ய போறாரு, சமனா இருக்க போறாரு. சரிதான பிள்ளைகள். சரி, இதெல்லாம் சாதாரணமான நிறுவல்கள். சரிதான பிள்ளைகள். ஆகவே நான் நிறுவலை இதோட நான் நிப்பாட்டி போறேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்கா, அடுத்த பகுதி தியரிக்குள்ள வரப்போறோம். சரிதான பிள்ளைகள். சரி, அப்ப தேவையான பிள்ளைகள் இதை என்ன செஞ்சு கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு ரெக்கார்டிங் சம்டைம் வழங்கப்படலாம், வழங்கப்படாமையும் விடலாம். சரிதான பிள்ளைகள். சரி, அது என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். சரி, விஷயத்துக்கு வரும், அடுத்த விஷயத்துக்கு. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்கா, இப்ப நம்மளுக்கு இதுக்குரிய எல்லா விளக்கமும் நம்ம வழங்கிட்டு, இப்ப உதாரணமாக 2 சிக்கலன் தாராரு, அந்த சிக்கலனை எப்படி கூட்டுற கழிக்கிறது சாதாரணமா சரியாட்டினா சும்மா விளங்கப்படுத்திக்கிறோம். சரிதானா பிள்ளைகள். உதாரணமா சட்1 எடுப்போம், x1 பிளஸ் iy1, சட்2 எடுப்போம், x2 பிளஸ் iy2 எடுத்துக்கொள்வோம். சரிதான பிள்ளைகள். ஆகவே உண்மையிலேயே 2 சிக்கலனை கூட்டப்படும் சொல்லி நாங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், ரியல் பார்ட் போய் ரியல் பார்ட்டோட கூட்டப்படுவார், அதே மாதிரி இமேஜ் பார்ட் போய் இமேஜோட கூட்டப்படுவார். அதாவது x1 பிளஸ் x2, இது நான் கழித்தல் எழுதி காட்டல பிள்ளை, அதே மாதிரி கழித்தல் வரும். அதே மாதிரி நம்ம ஐய வெளியெடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க y1 சக y2. அதே மாதிரி கழித்தல் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்ன ரியல் பார்ட் போய் ரியல் பார்ட்டோட மட்டும் தான் கழிப்படுவார், இமேஜ் பார்ட் போய் இவரோட மட்டும் தான் கழிப்படுவார். சரிதானே. ஆனால் பெருக்கு தொகை வரும்போது கவனம் மறந்து கொள்ளணும், காவி மாதிரி யோசிக்கிறீங்களே. சரிதானே, பெருக்கு தொகை என்ன செய்யணும், எல்லாத்தோடையும் பெருக்கிக் கொள்ளணும். சரிதானே. உதாரணமா சட்1 தர சட்டு எடுத்த போட்டு யோசிக்கிறீங்களே, சில பிள்ளைகள் இப்படி யோசிக்கிற பிள்ளைகளுமே x1 பிளஸ் iy1 x2 பிளஸ் iy2. அதாவது சில பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிச்சேன், எந்த பக்கத்துக்கு யோசிக்கிறேன், நம்ம அதாவது காவிகள் கேள்வியில யோசிக்கிறேன், இவரு போய் இவரோட மட்டும்தான் பெருக்கு போடுவார், ஐ போய் இவரோட மட்டும் தான் பெருக்கு போடுவார், அப்படி யோசிக்கிற பிள்ளைகள் கவனமா இருக்கும். இது சாதாரண பெருக்கு துவைக்கலாம், சிக்கலன்ல எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் பெருக்கி எழுதணும். சரிதான பிள்ளைகள். எப்படி சும்மா வருவார் பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா, x1 x2 வர போறாரு, திரும்ப என்ன வர போறாரு, i இன்டு y2 இன்டு x1, திரும்ப எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா i இன்டு y1 x1, திரும்ப எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா பிளஸ் i வர்க்கம் y2. இப்ப நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள், பெருக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஒழுங்குபடுத்தணும். i வர்க்கம் எதுக்கு சமனாயிருப்பாரு, சய1. ஆகவே என்ன வர போறாரு, இதுல y1 வருவாரு. ஆகவே என்ன பிள்ளைகள், இமேஜ் பகுதி எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா ரியல் பகுதி x1 x2, i வர்க்கத்தில் பிரதிமதி -1. ஆகவே என்ன பிள்ளைகள், y1 y2. இது யாரு, எப்பயும் பிள்ளைகள் காவிகளை பெருக்கித்தான் என்னதான் செஞ்சாலும் கடைசி என்ன ஃபார்மேட் எடுக்கணும், ஒரு ரியல் பார்ட், அடுத்தது யார், ஒரு இமேஜ் பார்ட். இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துரும். சக i இன்டு y2 x1 பிளஸ் y1 x1. சரிதான பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கு கூட்டுற விஷயம், கழிக்கிற விஷயம், பெருக்கப்படுற விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு வழங்கிட்டு. சரிதான பிள்ளைகள். சரி, அடுத்த கட்டமா. சரிதானே. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு சில அதாவது சிக்கலனை உங்களுக்கு தரப்போறேன், சில பயிற்சிகளை தரப்போறேன். அந்த சிக்கலனைகளை எல்லாம் இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சாதாரணமான ஒரு ரியல் பார்ட்டாகவும் ஒரு இமேஜ் பார்ட்டாகவும் ஆக போகும், அதாவது மாத்த போறீங்க, சேஞ்ச் பண்ண போறீங்க. கூவிக்கண்டு கொப்பி எடுத்த கேள்வியை நோட் பண்ணுங்க. கூவிக்கண்டு நான் ஒரு கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரிதான பிள்ளைகள். சரி, காவியம் அதாவது சிக்கலன பிள்ளை பயப்படவான. இதுதானே,
வேற உதாரணமா ட்ரிக்னோமெட்ரிக் கேள்விக்குள்ள போனீங்கன்னா சம்டைம் ஐடியாவெல்லாம் வராம போகலாம். சரிதான பிள்ளைகள்? உதாரணமா சில டைம்ல தொகையில கேள்வி எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஐடியாவெல்லாம் வராம போகலாம். ஆனா சிக்கலனும் தாயம் என்று சொல்ற கேள்வி எப்படியாச்சும் அந்த குறிப்பிட்ட இன்னைக்கு படிக்கிறது தானே இந்த 1.5 மணிக்கெல்லாம் அதை தாண்டி எங்கேயுமே வரப்போறது இல்லை. உதாரணம் தொகையில எடுத்தோம்னு சொல்லிட்டு அவன் எந்த பெரிய பாட்டம் பிறப்பாரு. உதாரணம் 1 மாசம் ஃபுல்லா படிப்பீங்க. ஆனா இப்ப சிக்கலன் நானே செய்யறேன் 1.5 மணி நேரத்துல படிப்பிக்க போறோம். அப்ப எந்த அளவுக்கு குறுகிய பாடம்னு சொல்லி யோசிக்கணும். அதே மாதிரி நம்மளோட பிராக்டிஸ் மூலமா என்ன செய்யலாம், மார்க்ஸ்களை நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். விளங்குதானே? கவனமா இருந்து கொள்ளணும். சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் என்ன செய்ய பண்ணி சொல்லிட்டேன்னா ஒரு சில வடிவங்களை தருவேன். அதாவது பின்வரும் சிக்கலன்களை எழுதி கொள்ளும். பின்வரும் சிக்கலன்களை ஏ சக ஐபி, அதாவது என்ன பார்ட், ஒரு ரியல் பார்ட்டாகவும் ஒரு இமேஜ் பார்ட்டாகவும் மாற்ற சொல்றாரு. சரி, இப்போ முதலாவது உதாரணம் அளிக்கணும். இதெல்லாம் பிள்ளைகள் இதுல பயன்பாடு பின்னுக்கு எஸ்ஐ எல்லாம் வரப்போகுது. சாதாரணமான இப்போ இதெல்லாம் நான் விளங்கப்படுத்துற எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தொகுத்து தான் எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் நோட்ஸா தரேன். அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லி நீங்களே விளங்கி எடுத்துக்கொள்ளணும். சரிதான? உதாரணமா முதலாவது கேள்வி எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள், எழுதி கொள்ளுங்க. 2 - 3 முழுவதின் வர்க்கம். கூடுதலா பிள்ளைகள் நான் சொல்றேனே, இந்த 5ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கு 10ஆம் அடுக்கெல்லாம் பிள்ளைகள் தேரம். சில பிள்ளைகள் ஆரம்பத்துல இதுலயே ஒரு 10, 15, 20 கணக்கெல்லாம் செய்யும். அப்படியெல்லாம் வாங்கின சில சின்ன சின்ன ஐடியா இருக்கு. மேக்சிமம் 2ஆம் அடுக்கு, அதுக்கு மேல போனா தியேட்டருக்குள்ள போயிடுவார். அதை நம்ம படிப்போம். சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு ரியல் பாட்டாகவும் ஒரு இமேஜ் பாட்டாகவும் மாத்துங்க பாப்பீங்களா? குயிக்கன்னு மாத்துங்கடா பிள்ளைகள். பிள்ளைகள் திரும்பியும் சொல்றேன், சிக்கலன் தாயம்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி சொல்லிட்டா 25 மார்க்ஸ், எஸ்ஏ கேள்வி 150 மார்க்ஸ். ஒரு மாற்றம் இல்லை. நான் எல்லாத்தையும் படிப்பிச்சு முடிகிற டைம்ல நீங்களே சொல்லுவீங்க, சார் இவ்வளவு காலம் நாங்க சிக்கலன் ஒரு கஷ்டமான பாடம் நினைச்சிட்டு இருந்தோம். கேள்வி செய்யும் போது சில சேர்மாருக்கு 2023ஆம் ஆண்டு வந்த கேள்விகளை சில சேர்மாருக்கு சில விஷயங்கள் தெரியாம இருந்து நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சில பிள்ளைகள் வந்து சொன்னு இருந்துச்சு, சரி இப்படி வருது, சரி நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லையே. சரி, இப்ப நம்ம விடுவோம் அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த கேள்விக்கு நம்ம போவோம். சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப பாரு, முதலாவது வர்க்கம். மேக்சிமம் பிள்ளைகள் உங்களுக்கு வர்க்கத்தை மட்டுமே ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு மேலதிகமா போக வேணாம் நீங்க. சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப நம்ம என்ன செய்யும், வர்க்கப்படுத்தோம்னு சொல்லிச்சுன்னா சாதாரணமான ஏ சக பி முழுவதும் வர்க்கம்னு சொல்லிச்சுன்னா 2 வர்க்கம் மைனஸ் 2 தர என்னடா பிள்ளைகள் 3 சக 3 வர்க்கம். இது சிம்பிள் கேள்வி. இது எப்படி வர போறாரு பாரு. 4 - 4 4 12 பிளஸ் 9 வர்க்கம். 3 வர்க்கம் 5 வர்க்கம். 5 வர்க்கம் என்னடா பிள்ளைகள் சய 1. இது என்னது அவ்வளவு எப்படி மாற போறாரு, சய 9க்கு மாற போறாரு. சய 9 4 கழிச்சு என்னடா சய 5 - 12. இது என்னது ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜ் பார்ட்டுக்கு மாத்தி. சரிதான பிள்ளைகள்? என்ன நடந்துக்கிது பாரு. சரி, இதை எழுதி முடிச்ச பிள்ளைகள் நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த கேள்வி செய்ய போறீங்க. என்ன கேள்வின்னு சொல்லிச்சுன்னா கூட நான் விளங்கப்படுத்தேன். சரிதானே? எழுதி கொள்ளுங்க கேள்வி. இதுதான் தேவையான விஷயங்கள். 2 + i கீழ் 3 - i முழுவதின் வர்க்கம். சரி, நான் இந்த கேள்வியை இருக்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். சில பிள்ளைகள் உடனே என்ன செய்ய பதறி துடிச்சு, அதாவது நான் இப்ப சொல்றேன், இந்த கேள்வியை வச்சுக்கொள்ளுங்கடா பிள்ளைங்க. நான் இதுக்கு நான் விளக்கத்தை நான் சொல்றதுக்கு முன்னுக்கு நீங்க உதாரணமாக இந்த கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமாக இதே கேள்வியில 1 கீழ் 3 + 4. சரிதான பிள்ளைகள்? உதாரணம் எடுப்போம். இதை சட்வன் எடுத்துக்கொள்வோம். இவர் எப்படி பிள்ளைகள் சுருக்குவீங்க, நான் ஐடியாவை சொல்லியே தரேன். சரிதான பிள்ளைகள்? நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? எப்பையும் ஒரு சிக்கல்ல முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய விடயம், சரி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பின்னத்துல வந்து வர்க்கமோ உள்ள அல்லது சாதாரண ஒரு பின்னம் ஒன்று வந்துட்டான்னு சொல்லி உங்களை வைப்போமே. முதலாவது வேலை உங்களோட வேலை பின்னத்தை நீக்கிறது. முதலாவது இவருக்கு மேல வர்க்கம் வந்தாலும் எத்தனையாம் அடுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. முதலாவது வேலை இந்த பின்னத்தை நீக்கி கொள்ளணும். வழங்குதா? ஆகவே சிக்கல் என்ற அதாவது பின்னத்தை நீக்கிறதுக்குரிய வழி என்னன்னு சொல்லிச்சுன்னா உடன்பிணரை. உடன்பிணரை சொல்றது இவரை தன் பகுதியை தான் உடன்பிணர் சொல்றது. மேலைக்காலத்துக்கு ஒரு காலம் உடன்பிணரை எடுக்கிறேன். சரிதானே? ஆகவே சிக்கலில் பின்னம் வந்தாலே யோசிக்க வேண்டிய ஆள் என்னது, உடன்பிணரி. ஆகவே உடன்பிணரி என்னடா சொல்லுங்க பாப்போம். இவர் உடன்பிணரி என்னது 3 - 4 கீழ் 3 - 4. இது வழங்கிட்டா வழங்கலையா பாராப்பிலே? என்ன உடன்பிணரி என்னது, ஐக்கு முன்னுக்கு வார குணகம் தானே செய்வார். அவரை குணகத்தில எதிர பெற்றுக் கொள்வாரு. ஆகவே மேல என்ன வரப்பாரு 3 - 4 கீழ் இவர் அர்த்தம்னா ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். சாரி, ஏ சக பி ஏ சக பி. அப்ப என்ன வரப்போறாரு
மூன்றின் வர்க்கம் மைனஸ் 4i முழுவதின் வர்க்கம். என்ன பிள்ளைகள் அவர் மேல என்ன வரப்போறாரு? 3 மைனஸ் 4iன் கீழ் 3இன் வர்க்கம் 9 ஐர வர்க்கம். இதுக்கு பிறகு சின்ன பிள்ளை பார்க்க கூடாது. ஐர வர்க்கம் என்னடா -1 மைனஸ் இவர் பிளஸ் ஆக்கிடுவார். ஆகவே பிளஸ் 16. ஆகவே கீழே என்ன வரப்போற 25. ஆகவே நம்ம ரியல் பார்ட்டாகவும் ஒரு இமேஜ் பார்ட்டாகவும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? 3 × 25 சரிதாண்டா பிள்ளைகள் மைனஸ் 4 × 25. சரி, ஆகவே இந்த கேள்வி இப்ப செய்ய பாப்பா. முதலாவது என்ன வந்துட்டாரு? ஒரு பின்னம் வந்துட்டாரு. பின்னம் என்று சொல்லி சொன்னாலும் என்னடா முதலாவது என்ன செய்யணும்? உடன்பிணையால பெருக்கணும். பெருக்கி என்ன செய்யணும்? ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுக்கணும். அதுக்கு பிறகு தானே செய்யணும் வர்க்கத்தால பெருக்கிக் கொள்ளணும். சரி, இது செஞ்ச பாப்போம். உங்களுக்கு டைம் தரும், 1 நிமிஷம் டைம் ஒன்று தரம் பிள்ளை. நீங்களே செஞ்சு எடுங்க பாப்பா ஆன்சர். நானும் என்ன செய்யறேன்னு சொல்லி செய்வோம். 2 பேர் ஆன்சரும் சரியா வரன்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்வோம். குயிக் எடுங்க பிள்ளைகள் ஆன்சர். அதாவதுடா பிள்ளைகள், நான் இந்த என்ன இப்ப நானும் இப்ப படிச்ச ஒரு இன்ஜினியரா போயிட்டேன். சரி, அதை விடுங்கண்ணே. இப்ப நீங்க பிறகு நீங்க உங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு போவீங்க. சரிதானாடா பிள்ளைகள்? உங்களோட வாழ்க்கை பிறகு என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு இன்ஜினியரோ ஒரு நல்ல ஒரு துறைக்கு போகணும். எல்லாரும் கடவுள் நாட்டத்தோட. சரிதானா பிள்ளைகள்? அங்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயம் இந்த சிக்கலங்கள் எல்லாம் படிப்பீங்க. அந்த டைம்ல நீங்க ஏலவுல படிக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா தானே இருக்கு. சரிதானா பிள்ளைகள்? ஓகே, நல்ல முறையில படிங்கடா தங்க. சரிதானே? சரி, ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது நான் என்ன சொல்லி தந்தேன்? ஒரு சிக்கல்ல பின்னம் வந்துட்டா முதலாவது என்ன செய்யண்டா பிள்ளைகள்? பின்னத்தை நீக்கணும். அதாவது பின்னத்தை என்ன செஞ்சிடணும்? நீக்கிறணும். அப்ப நான் என்னடா செய்யறேன்டா பிள்ளைகள்? பாரு, ஏன்னா அந்த சிக்கல் என்ன நான் இந்த வகுப்புல போட்டேன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். கொம்பைன் மட்ஸை கடினமான பாடமாக ஆக்கி கொண்டது நீங்க தான். அதுக்கு எந்த விதத்திலையும் சேர்மாற கூட்டம் பிடிக்கல. உங்களுக்கு போதுமான பிராக்டிஸ் இருக்காது. சும்மா டைமை வீணடிச்சிருப்பீங்க. கடைசி 2 மாசம் நான் படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ஏ லெவல்ல சரி வராது. சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, இதுக்கு பிறகும் டைமை வேஸ்ட் பண்ண அதுக்காக வேண்டி இதுக்கு பிறகு படிக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. அது புத்திசாலித்தனம் இல்லை. இதுக்கு பிறகு நீங்க படிக்கணும். சரி, அவ முதலாவது நல்லா பாரு, பின்னம் வந்துட்டாரு. ஆகவே என்ன செய்யணும்? முதலாவது கட்டம் பின்னத்தை நம்ம நீக்கி கொள்ளணும். ஆகவே என்ன செய்யப்படும்? பின்னத்தை நீக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? பின்னத்தை நீக்கிறோம்னு சொல்லி என்னடா பிள்ளைகள்? உடன்பிணரியால பெருக்கிக் கொள்ளணும். ஆகவே என்ன செய்யப்படும் பாரு, 2 + i முழுவதின் கீழ் 3 - i உடன்பிணர் யார்? இவர் காலத்துல உடன்பிணர் இல்ல, கீழே இருக்கிற ஆளுக்கு. சரிதானே? ஆகவே 3 + i-ன் கீழ் 3 + i மேல வர்க்கத்தை வச்சுக்கொள்ளும். அவர் மேல அவர் சும்மா கிடக்கணும். கடைசி நம்ம அவரை பார்த்துக்கணும். சரி, இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மேல பாரு பெருக்கிக்கொள்ளும். 3 6 சக 2i சக 3i சக i வர்க்கம் முழுவதின் கீழ் என்ன வராரு பாரு? 3இன் வர்க்கம் சய i-ன் வர்க்கம் முழுவதின் என்னடா வர்க்கம் இருக்காரு. இதெல்லாம் ஏன் இப்ப நான் படிப்பிக்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள், நம்ம மோய்வெஸ்ல தேர்வு எஸ்ஐல என்ன சொன்னேன்? ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் கேள்விகளுக்கெல்லாம் பிள்ளைகள் இந்த விஷயம் ஐடியா தெரியாம வைக்க. ஆகவே நான் என்னென்ன விஷயங்களை சொல்லித்தானோ ஷோர்ட் நோட்ஸாவே எழுதிக்கொள்ளும் எல்லாத்தையும் இன்னைக்கு. சரிதானே? நான் அவ்வளோத்தையும் உங்களுக்கு ஒரு நீங்க உதாரணமா சிக்கல் படிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய மணிக்கணங்க படிப்பீங்க. அதுல இருக்க அதாவது ஒரு ஃபைனல் பேப்பர் செய்யறதுக்கு தேவையான விடயங்களை மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களோட ஒப்புக்கு எடுத்துட்டு வந்தீங்க. சில விஷயங்கள் அட்வான்ஸான விடயங்களை நான் டியூட்ல போட்டு வச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளும். இதாண்டா பிள்ளை. சரி, அப்ப இவரை சொருகி கொண்டோம்னா பிள்ளை இதுக்கு பிறகு ஐ வர்க்கத்துக்கு பிறகு சய ஒன்று போட மாட்டேன். டிரெக்டா என்ன செய்வேன்? இவருக்கு பிறகு என்னது கொடுக்கலாம்? சய 1. சய 1ல இருந்து 6 போனதுன்னு 5. 3 2 5i. சரிதானே? பாரு கீழே பாரு, 3இன் வர்க்கம் எத்தனைடா? 9. இவர் எத்தனை வந்துடும்? அப்ப நான் டிரெக்டான செய்யறேன். இதுக்கு பிறகு போட தேவை. ஐர வர்க்கம் சய 1. ஆக இதுல என்ன இருக்காரு? சகையா இருக்காரு. அப்ப சகாவா எடுத்துருவாரு. ஆக 10 முழுவதின் வர்க்கம். சரிதானே? இப்ப பாரு 5ஆல வெட்டி கொள்ளலாம. ஆக என்ன வர போறாரு? 1 × 2 1 + i முழுவதின் வர்க்கம். சரிதானே பிள்ளை? இப்படித்தானே இருக்காரு. சரி, இப்ப வர்க்கத்தை என்ன செய்வோம்? யோசிக்கிறீங்களா? இவரை வச்சு கொடுக்க. இவர் யாரு? சாதாரணமான ஒரு பின்னமான ஒரு நம்பர். வர்க்கத்தை நம்ம என்ன செய்யலாம்? இவரை கொடுக்கலாம். ஆக என்ன வரப்பாரு? 1 × 4 1 + i முழுவதின் வர்க்கம். இதுக்கு பிறகு நடா பிள்ளைகள் சாதாரணமான நிர்வல் தான். எப்படி வரப்போறாரு? நல்லா பாரு, 1 × 4 1 இவரு அதாவது ஏ சக பி முழுவதின் வர்க்கம்னு சொல்லியிருக்கீங்கன்னா 1 சக 2i + i வர்க்கம். i வர்க்கத்துல பெருமதி என்னடா பிள்ளைகள் சொல்லுவாங்க? -1. ஆக இவரும் வெட்டுப்பட என்ன வரப்போறாரு? இப்ப
ஒண்டிங்கள் 4 தர 2i. ஆகவே இந்த ரெண்டு வெட்டுப்படும் போது என்ன வராது? ஒண்டிங்கள் 2i. ஆகவே இதுல வார ரியல் பார்ட் என்னது? இந்த சிக்கலனுக்குரிய ரியல் பார்ட் என்னது? 0 என்று சொல்லி ரியல் பார்ட் வந்திக்கார. உதாரணமாக இவரை சட்1 என்று எடுத்துட்டு சொல்றாரு ரியல் சட்1 சமன் 0 என காட்டுக. உன்னோட கேள்வி கேட்பாரு, சரிதானே? உதாரணம் ஒரு கேள்வி தந்துட்டு சட்1 எடுக்கிறார், ஒண்டிங்கள் 2i. சில தரவுகள் உனக்கு தருவான், ரியல் சட்1 சமன் 0 என்று சொல்லி சொன்னாக்கா அங்க வார எக்ஸ் கூறிய கணியம் என்னடா? 0. ஆகவே உன்னுடைய இந்த தரவை தந்துட்டு ரியல் சட்1 சமன் 0 காட்ட சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு போல கொடுக்கலாம் என்னது? ரியல் சட்1 சமன் 0. சம்டைம் இமேஜ் சட்1 சமன் 0 சொல்லி சொன்னா இங்க என்ன வந்திருப்பாரு? இமேஜ் பார்ட் வந்திருக்க மாட்டாரு. சரிதானா பிள்ளைகள்? தேவையான விடயங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரு. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கணும், உடன்பினர் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பின்னம் வந்தா எப்படி செய்யறையோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்கடா. ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரு. இப்ப அடுத்த கட்டமா ஆகன் வரி படத்துக்கு போக போறேன். ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தான், ரிலாக்ஸ் பண்ணுங்க, உடம்பு இதாக்குங்க. சரிதான பிள்ளைகள்? படிக்கிறதுக்கு திரும்ப ஒரு சின்ன ஒரு ரெடி ஆகுங்க. தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிடா பிள்ளைகள், இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். சரி, ஓகே. ஆகன் வரிப்படத்தின் ஒரு இதுக்கு போக போறோம். சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப எல்லாரும் தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. ஆகன் வரிப்படம் சாதாரணமா சின்ன ஒரு விஷயம் தான் பிள்ளைகள். ஆகன் வரிப்படம் என்று சொல்றீங்க, சரிதானே? ஆகன் வரிப்படம் என்று சொல்லி சொன்னாலும், ஆகன் சொல்லி சொன்னாலே கோணம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், கோணம் சம்பந்தப்பட போறாரு. ஆகவே கோணம் சம்பந்தப்பட்டாக்க மாறிலிகளை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற யாரை வைக்கணும்? நம்ம கோணங்கள் எடுத்துக்கொள்ளணும், சரிதானே? இப்ப நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்த விடயங்கள் என்னடா பார்த்தோம்? சட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐவை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஆகனுக்கு சேஞ்ச் ஆக போறோம். ஆகன் வரைபடத்துல குறிக்க போறோம். ஆகவே எதுக்கு போகணும்? இப்ப நம்ம கோணங்கள் தீட்டாக்குள்ள போக போறோம், சரிதானே பிள்ளைகள்? சரி, ஆகவே இது எப்படி செய்யறேன்னா விளங்கப்படுத்துறாங்க, சரிதானே? சரி, இப்ப ஆகன் வரைபடம் பண்ணா பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளு. என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னாங்க, ஒரு தெற்காடி தளத்தை ஒண்ணு அமைக்கும், சரிதாண்டா? சட்டுன்னு சொல்ற ஆள்கூர் உண்மையிலேயே தெற்காடி தளத்துல இவர் எப்படி பிள்ளைகள் குறிக்கிற? இவர் ஆள்கூறி எப்படி வருவார்? உண்மையிலே இது யாரு பிள்ளைகள்? உதாரணமா இமேஜ்னு சொல்றாரு, ஐக்குரிய பகுதி. இவர் யாரு? ரியல் செட், அதாவது மெய்ப்பகுதி. இவர் கற்பனை பகுதி. அப்ப இவர் ஆள்கூற நம்ம மனசால யோசிக்க எக்ஸ் கமா வை. இவர் தான் என்ன பிள்ளைகள்? ஆள்கூர். அப்ப உதாரணமா நான் நினைக்கிறேன் எக்ஸும் வை மெய் என்று நேரம் எடுத்தா இவர் தான் யார்? எக்ஸ் கமா வை, சரிதானே? இவர் எக்ஸ் கமா வை. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன், இதுல இருந்து ஒரு இவர் தான் யாரு? சாட்டன் சொல்ற சிக்கல். இவர் தான் சாட், சரிதான பிள்ளை? சரி, இவர் எப்படி நம்ம தீட்டா சார்பு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாக்க நல்லா பார்த்துக்கோ. இப்போ உனக்கு தெரியும் இவர் யாரு? வை. இவர் யாரு? எக்ஸ் தெரியும். எப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா, இவர் தீட்டா சார்பு எடுக்கணும்னு சொல்லி சொன்னா குறிப்பிட்ட சிக்கலன் கிடையோட அமைக்கிற கோணத்தினா தீட்டா. நல்லா பார்த்துக்கொள்ளணும் பிள்ளை, சிக்கலன் பிரச்சனை ஒன்று இருக்கு, நல்லா பார்த்துக்கொள்ளும். அதாவது கோணத்தை இந்த திசையில அடைந்தா தான் பிளஸ், அதாவது உனக்கு டிக்னோமெட்ரில தெரிஞ்சிட மாதிரி இந்த திசையில அடைந்தானது மைனஸ். நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆகவே நான் எந்த திசையில எடுக்கிறேன்? திசை முக்கியம். ஏன்னா மைனஸ் கோணம் வரும்போது நான் இப்படி இழுத்துருவேன் மைனஸ் கோணம் வரும்போது, சரிதான பிள்ளைகள்? ஆகணும் வழிபடுறது கவனமா இருந்து கொள்ளணும். ஆகவே இவர் தான் யாரு? பிளஸ், சரிதான பிள்ளைகள்? இவரை தீட்டாக எடுத்துக்கணும். சரி, இவரை எப்படி நம்ம இன்னொரு வடிவத்துக்கு மாத்துறேன்னு சொல்லி சொன்னா, ஆகனுக்கு மாத்துறதுக்கு வடிவம் என்ன சொல்லி சொன்னாக்கா, உதாரணமா சட் அதே வடிவம் தான். சட் எப்படி மாறுவான்னு சொல்லி ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, இந்த வடிவத்துக்கு மாறுவார். சரி, இதுல விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். இவரும் இவரும் சமன் தான், அதுல ஒரு மாட்டு கருத்து. தீட்டாவை மாறும்போது இதுதான் பொது வடிவம், சரிதானே? ஓகே, நல்லா பார்த்துக்கணும். இதுக்குள்ள என்ன கோணம் பாராரோ அவர் தான் இங்க வரும். இதுல ஒரு சேஞ்சும் பண்றேன். உதாரணமா சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் ஒன்னுண்டாக்கா சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ தீட்டா இப்படி எழுதலாம். சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் டூ தீட்டா சமன் ஒன்னு சொல்லலாமா? சொல்ல இயலா. ஏன் சொல்ல இயலா?
இந்த தீட்டா சமனா இருந்தா தானே செய்யலாம், ஒண்ணுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த சிக்கலன் என்று சொல்ற விடயத்திலையும் என்ன விஷயம் உங்களுக்கு செல்வாக்கு செலுத்தான்னு சொல்லிட்டுன்னா சட்டை எப்படி இருந்தா, அதாவது இங்க என்ன கோணம் இருக்காரோ அவர் தான் இந்த கோணத்துக்கு சமனா இருப்பாரு. சரி, இப்ப இதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வரலாம். சார் எங்களுக்கு இந்த தீட்டா என்னன்னு தெரியாது சார், ஆர் என்னன்னு தெரியாது சார். சரிதானே? சரி, நான் விளங்கப்படுத்து. இந்த ஆர் எதுக்கு சமனா இருப்பான்னு சொல்லிட்டு நல்லா பாரு. ஆர் எதுக்கு சமனா இருப்பாண்டாக்கா எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் வர்க்க மூலம், அதாவது எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். இதுக்கு பதில் என்னடா சொல்லலாம், மட்டு சட்டுக்கு சமனாதிப்பார். ஆர் என்று சொல்றாள் எதுக்கு சமனாதிப்பார், மட்டு சட்டு. சரி, அது எப்படின்னு சொல்லி பாப்போம். அதாவது சட்டன் ஆர் என்று சொல்றது என்ன தானே, இதுல பாரு, இதுல ஆர் என்று சொல்ற பிள்ளைகள் இவரைத்தான் ஆர் என்று சொல்ற. இந்த செம்பக்கம் இமேஜ் செட்ல வார இவரைத்தான் சொல்ற ஆர் என்று சொல்ற. இந்த படத்தைப்படி பார்த்தாலும் இந்த ஆர் என்னடா பயத்துக்கு தேட்டப்படினடா y வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கத்துல வர்க்க மூலம் தான். விளங்கிட்டா? மட்டு சட் இவ்வளவு. சரி, இப்ப இதுல வார அடுத்தது என்னடா பிரச்சனைக்கு தீட்டாட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காரு. தீட்டா இதுக்குற சமனாய்ப்பாரு பாரு, தீட்டா பாரு நடத்துக்காரு. தீட்டா அது பாரு, இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். ஆகவே என்னடா டான் தீட்டா சமன் எதுக்கு சமனாய் பாரு, நல்லா பாரு, y இன் கீழ் எக்ஸ். ஆகவே தீட்டா சமன் என்னடா டான் இன்வெர்ஸ் y இன் கீழ் எக்ஸ். அதாவது என்னடா இமேஜ் பார்ட் இங்கில் இமேஜ் சட் இங்கில் ரியல் சட். சரி, இப்ப நான் உதாரணமா எப்படின்னு சொல்றேன், இதுக்குரிய உதாரணத்தை தெளிவான முறையில உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போறேன். சரிதானா பிள்ளைகள்? சரி, இப்ப நான் இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எழுதி கொள்ளும், இல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம உதாரணத்துக்கு வருவோம் இதே இதுல இருந்து. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இதுல இப்ப இந்த தீட்டா எடுத்துருந்தாங்க பிள்ளைகள், இந்த தீட்டாவை தான் சொல்றது ஆகன். சரிதானே? ஆகவே இந்த தீட்டா தான் சொல்றது ஆகன் சட் சமன் தீட்டா. விளங்குதா? இந்த தீட்டா தான் யாரு, ஆகன். தீட்டா மாற மாற சிமோலே பெருசா பாவிக்கிறீங்க பிள்ளைகள், அது விளக்கம் வேற நிறைய விளக்கம் இருக்கு. நம்ம இந்த தேவையில்ல விஷயம் நம்மளுக்கு தேவையில்லையே. சரி, அதாவது நிறைய கோணங்கள், அதாவது கோணம் மாற மாற நிறைய கோணங்கள் சேஞ்ச் ஆகும் போது தான் கேபிட்டல் போற. ஒரு குறிப்பிட்ட கோணம் இருந்தா சிமோல் ஏ போட்டுக்கொள்றேன். சரிதான பிள்ளைகள்? சரி, அது உங்களுக்கு தேவை. ஆகவே இந்த தீட்டாவை தான் சொல்றது ஆகன். ஆகன் சட்டன்னு சொல்லி சொன்னானடா, நல்லா பாரு. இந்த சட்டை இப்படி சொல்றாரு ஆகன் சட்டன்னு சொல்லி சொன்னாங்க தீட்டா. ஆக தீட்டா சமன் டான் இன்வெர்ஸ் y இன் கீழ் எக்ஸ். விளங்கிச்சா? சரி, இப்ப இது விலங்குனாக்கள் என்ன செய்யும் சொல்லி சொன்னாக்கா, உதாரணமாக சட் சமன் சொல்றாரு உங்கள்ட்ட 1 பிளஸ் ஐ என்ற எடுத்து என்ன கொண்டு சட்ட சொல்றாரு ஆர் கொஸ்தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா எனும் வடிவில் எடுத்துரைத்து ஆகன் வரிப்படத்தில் குறித்து காட்டுன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன செய்ய போறீங்கடா சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன செய்ய போறீங்க, இந்த வடிவத்துக்கு எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா இந்த ஆர் என்னன்னு சொல்றது என்னடா மட்டு சட்டுக்கு சமனாய்ப்பாரு. முதலாவது என்ன செய்யணும், நீங்க மட்டு சட்டு எடுத்தீங்கன்னா அவர் ஆறுக்கு சமனாய்ப்பாரு. ஆக என்னடா பிள்ளைகள், ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம் என்னடா வர்க்கம் மூலம் 2க்கு சமனாய்க்க போறாரு. சரிதான்? இந்த வடிவில் எடுத்து வச்சு சொல்றாரு. சரி, அடுத்த கட்டமா பார்க்க போறோம் என்னடா ஆகன் சட் அவரை கண்டுபிடிக்கணும். ஆகன் சட் எதுக்கு சமனாய்ப்பாரு, இந்த தீட்டாக்கு சமனாய்ப்பாரு. இந்த தீட்டாக்கு சமனாய்ப்பாரு டான் இன்வெர்ஸ் y பார்ட் என்னடா இங்க பாரு, y இன்கில் எக்ஸ். உதாரணம் ஒரு தடவை விஷய தொகுதி மாதிரி தான் y இன்கில் எக்ஸ் எடுப்போம், ஒரு தடவை விஷய தொகுதி அதே மாதிரி தான் ஜெய். y பார்ட் என்னடா ஒன்று, ஒன்றிங்கில் ஒன்று. ஆகவே டான் இன்வெர்ஸ் ஒன்றை பெருமாதி என்னடா 5/4. சரிதானே? ஆகவே கோணம் என்னடா பிளஸ் பாரு. இப்ப நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொல்லி இவர் ஆள்கூறு என்னது பாரு, 1,1 ஆள்கூறு கிடையாது அமைக்கிற கோணம் என்னடா ஆகன் செட் 5/4. ஆர் என்று சொல்றது மட்டு, இவர் யாரு வர்க்க மூலம் 2. இதைத்தான் என்னது ஆகன் வரிப்படத்துல குறித்து காட்டுக. சரிதானே? நல்லா பார்த்துக்கொள்ளு என்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளு. என்னென்ன சொல்லி இருக்கணும் அவ்வளவு விடயங்களை நீ என்ன செய் நோட் பண்ணிக்கொள்ளு பாப்போம். இதுக்கு போறவங்க பிள்ளை நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒழுக்கு படிக்க போற ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒழுக்கு அது ஆகனோட வார கேள்வி, அதை நீங்க ஃபுல்லா முழுமையா பார்ப்போம். சரிதாடா? சரி, ஆகவே இதை செஞ்சாக்கு என்கிட்ட இன்னொரு உதாரணம் உங்களுக்கு. சரி, ஒரு உதாரணம் இன்னொரு கேள்வி உதாரணம். சரி, இதை எழுதிட்டு பிள்ளைகள் இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரு உதாரண கேள்வி அதே மாதிரி செய்யுங்க பாப்போம். சட் சமன் சாதாரண கேள்வி படிச்சா யோசிக்காது. சட் சமன் -1 + i. இதை இந்த வடிவத்துக்கு மாற்றி ஆகன் வரிப்படத்துல குறித்து காட்டுங்க பாப்போம். குயிக் என்ன செய்யடா,
சந்தர்ப்பத்தை மிஸ் ஆகிக்கிறாங்க பிள்ளைகள். முழுமையா கவனிங்க. இன்னையோட நீங்க என்ன செய்யலாம்? அழகா ஸ்ட்ரக்சர் கேள்வியை கை வைக்கலாம். எஸ்ஏ கேள்வி தரமா வழங்கப்படுத்தும் உங்களுக்கு. முடிகிற கட்டத்துல வழங்கும். சார் இந்த கேள்வியை கஷ்டமா நினைச்சிட்டு இருந்தமே. சரி, ஓகே, சரி. இப்ப என்னன்னு சொல்லி பாப்பமாடா பிள்ளைகள்? விளக்கத்தை பாப்போம், அடுத்த கட்ட விளக்கத்தை. சரி, முதலாவது என்னதை செய்ய போறீங்க? அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன். சேதானா பிள்ளை, இதுல நிறைய விஷயம் இருக்கு. சேதானா பிள்ளை, நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளும். சரி, அப்ப நான் உதாரணமா நான் இந்த இவரை வடிவத்துக்கு மாத்தணும்னு சொல்லி சொன்னாக்கா, சாதாரணமான வடிவம் என்றா இவர் முதலாவது ஆர் கோஸ் தீட்டா கண்டதுக்கு முதல்ல ஆறு கண்டுபிடிக்கணும். மட்டு சட் சமன் ஆர் சமன் என்னடா சொல்லுங்க பாப்போம். என்னது? சய ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கத்துல வர்க்கம் மூலம் இவர் ரெண்டுக்கு சமன் ஆயிப்பார் வர்க்கம். சரி, வேலை முடிச்சு. அடுத்தது என்னது? ஆகன் சட், அதாவது தீட்டாவை கண்டுபிடிக்க போறோம். என்னது? தீட்டா சமன் டான் இன்வர்ஸ் என்னடா பிள்ளைகள் பாருங்க, சய ஒன்றின் கீழ், சரி ஒன்றின் கீழ் சய ஒன்று எத்தனை கோணம்? எத்தனை? 5/4. சரி, பாப்போம் விஷயம் இருக்கு. சரி, நல்லா பாரு. இதுலதான் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிற உங்களுக்கு. சரி, என்னடான்னு பார்த்துக்கொள்வோம். சரி, நல்லா பாரு, ஒரு குறிச்சு கொள்வோம். சரிதானே? ஓகே. சய ஒன்று சக ஒன்று எத்தனாவது கால்வட்டம்? ரெண்டாவது கால்வட்டம். இப்ப நம்மளுக்கு தெரியும் கோஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது, சரிதானே? நல்லா பார்த்து கொள்ளணும். ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான கோணம் எந்த இடத்துல வரலாம்? சொல்லுவா. இந்த இடத்துல என்ன கோணம் வரலாம்? சொல்லுவா, என்ன கோணம்? அதாவது நல்லா பாரு, கொசுக்கும் ஒரு கோணம் தான் வரணும். அதாவது இந்த கலகன முறையில சட் சமன் ஆறு பெருமதி கண்டு இந்த கோணத்தை நான் உதாரணம் எடுக்கிறேன். ஆல்பான்னு எடுத்துக்கோ. சரி, ஆறு பெருமதி என்னன்னா வர்க்க மூலம் 2. சரி, கொஸ் அல்பா பிளஸ் ஐ சைன் அல்பான்னு தான் எழுத போறோம். ஆகவே இந்த கோணமும் இந்த கோணம் என்ன செய்யும்? சமனா வரணும். ஆகவே என்ன தடுக்கலாம்? -1 சொல்லி சொன்னாக்கா இந்த கால்வட்டத்துக்கான அவர் வந்து சட் அமையணும். இப்படிதான் வந்து அமையணும். ஆகவே இங்க இருந்து எவ்வளவு கோணத்தை நம்ம எடுக்கலாம்? என்ன கோணம்டா பிள்ளைகள்? 3/5/4 மைனஸை வெளியெடுத்து 5/4 குறிச்சோம்னு சொல்லி சொன்னாக்கா அவர் எந்த புள்ளியா இருந்திக்கணும்? சட்டன்னு சொல்ற புள்ளி 4வது கால்வட்டமா இருந்திக்கணும். திரும்பி ஒரு தகவல் விளக்கப்படும். நல்லா பாரு, இவர் சய ஒன்றுக்கமா ஒன்றுன்னு சொல்ற இடத்துல இருக்காரு. உதாரணம் நல்லா பாரு, இதுல பெருமதினா சய ஒன்று, அதாவது நல்லா பாரு, டான் இன்வெர்ஸ் சய ஒன்று சொல்லி சொன்னா இன்வெர்ஸுக்குள்ளே சய என்ன செய்யலாம்? வெளியெடுத்து சொல்லி சொன்னா மைனஸ் டான் இன்வெர்ஸ் ஒன்று. ஆகவே -5/4 நீ குறிக்கலாம். ஆனால் நல்லா பாரு, உனக்கு ஆள் கூறு தெரியும் படுத்து. நல்லா பாரு, ஒன்று சக ஒன்று. அவ எங்க இருக்காரு? அவரு சய ஒன்றுக்கமா ஒன்று இங்க இருக்கும் போது நீ -5/4 எடுத்தீங்கன்னா அவர் எங்க வருவார்? இதுக்கு நேரம் கீழே தான் வருவார். இங்கேயா சட் வருவார்? வருவார வாய்ப்பு இருக்க இல்ல. ஆகவே இந்த கோணத்தை நம்ம என்ன செய்யலாம்? புறக்கணிக்கணும். அதாவது எத்தனாவது கால்வட்டத்துக்குள்ள போறாரோ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? இங்க வர கோணத்தை தீர்மானித்துக் கொள்ளணும். ஆகவே என்ன வருவாரு? 3/5/4. சரிதான? டான் இன்வர்ஸ் -1 பாரு, இது எப்படி வந்தாரு? பாப்போம் இப்படி வந்தாரு சொல்லி இவரை இங்க எடுப்போம். நல்லா பாரு, டான் தீட்டா சமன் உண்மையில எப்படி வரணும்? இவர் இன்வெர்ஸை தூக்குவோமே, இவருக்கு இன்வெர்ஸ் செஞ்சு தூக்கணும். டான் தீட்டா சமன் சய ஒன்று. டான் தீட்டா சமன் சய ஒன்றா ஒன்று -5/4 ஒரு கோணம் கொடுக்கலாம். அடுத்து என்ன கோணம் கொடுக்கலாம்? 3/5/4. ஏன்னா டான் தீட்டா ரெண்டாம் கால் எடுத்துக்கணும். 3/5/4 மைனஸ் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சரிதான? இது ஒரு கவனமான விஷயம். சரிதானே? சரி, அதாவது இந்த புள்ளிகளை வச்சுதான் இவர் என்ன கோணம்னு சொல்லி நீங்க தான் தீர்மானித்துக் கொள்ளணும். சரிதானே? சரி, ஆகவே இதுக்குரிய ஆன்சர் என்ன வரப்போறாரு? இதுல என்ன வந்திருப்பாரு? 3/5/4. இதுவும் என்னடா? 3/5/4. நோட் பண்ணிக்கொள்ள. என்ன விஷயம் சொல்லப்பட்டீங்கன்னு சொல்லி குயிக்கா நோட் பண்ணு. சரிதான பிள்ளைகள்? சரி, ஓகே. மார்க் பண்ண பிள்ளைகள் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி போக போறோம். அது என்ன பகுதின்னு சொல்லி சொன்னா பிள்ளை நல்லா பாரு, என்ன விளக்கம் சொல்லி. சரியா? இப்ப பாரு, உதாரணமாக இதுக்குரிய நிறுவல்கள் இருக்க பிள்ளைகள் நீங்க நிறுவிக் கொள்ளலாம். பிறகு நீங்க நிறுவிக் கொள்ளுங்க. சரிதான? நல்லா பாரு என்னன்னு சொல்லி. உதாரணமாக நல்லா இது நோட் முக்கியமான விஷயம் பிள்ளைகள், ஸ்ட்ரக்சருக்கு உதவும். ஆகன் சட்வந்தர சட்வன்னு சொல்லி ஒன்று இருக்காரு. சரிதான்? நல்லா பாரு, 2
அதாவது என்ன செய்யலாம், ஒரு ஆகன்னு சொல்லி சொன்னா கோணம் தான் வரையறுக்கப்படுது. உதாரணமா நான் எடுக்கிறேன், சட்1 எடுக்கிறேன், R1 cos θ1 plus I sin θ1. சரிதானே? சட்2 எடுக்கிறேன், R2 cos θ2 plus I sin θ2. இப்படி எடுக்கிறேன். சரிதானே? பாரு, இப்ப உதாரணமாக உனக்கு இதுல இருந்து சொல்லலாம். எனக்கு முதலாக சொல்லு, ஆகன் சட்1 எதுக்கு சமனாயிருப்பாரு? θ1க்கு சமனாயிருப்பாரு. டிரெக்டா சொல்லு. அதுல இருந்து பாரு, அடுத்தது என்னது, ஆகன் சட்2 எதுக்கு சமனாயிருப்பாரு? θ2க்கு சமனாயிருப்பாரு. இதுல விளக்கம் சரிதானே? சரி, இப்ப பாரு, இப்ப இதுக்குரிய முடிவு என்னன்னு சொல்லி சொன்னாடா பிள்ளைங்க, நல்லா பாரு. ஆகன் சட்1 தர சட்2ன்னு சொல்லி சொன்னா இவர் என்ன செய்யலாம், தனித்தனியா கூட்டி எழுதலாம். ஆகன் சட்1 சக ஆகன் சட்2. ஆகவே ஆகன் சட்1 பெருமானது என்னடா, θ1 சக θ2. இதை நீங்க என்ன செய்யலாம் பிள்ளை, நிறுவலாம். நிறுவிக்காட்ட உங்களுக்கு சரி, சில பிள்ளைங்க நிறுவிக்க எப்படிங்க, சரி நிறுவலன்னா இதுக்கு சும்மா வழங்கப்படுத்தின பிரித்தருக்கு நீங்க நிறுவல் சரிதானே? ஆக முதலாவது இப்ப உதாரணமா ஆகன் சட்1 தர சட்2 இதை காண சொன்னாங்க. முதலாவது யாரை கண்டுபிடிக்கணும், சட்1 தர சட்2 கண்டுபிடிச்சு என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், இப்படியான ஒரு ஆர் ஃபார்மேட், ஆர் இன்டு cos θ பிளஸ் I sin θ ஃபார்மேட்டுக்கு மாத்தினா தானே செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ஆக என்ன செய்யும், முதலாவது சட்1 தர சட்2 கண்டுபிடிக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே பாரு, இவரோட பெருக்கும் போது இவரும் என்ன செய்வார், தனி மாறிலி தானே முதலாவது பெருக்கப்பட்டு கொண்டு வரும். ஆகவே R1 தர R2 பெருக்கப்பட போற என்னடா பிள்ளைகள், cos θ1 plus I sin θ1 cos θ2 plus I sin θ2. சரிதானே? ஓகே, R1 R2ல மாற்றம் இல்லை. இப்ப என்ன செய்யணும், அடைப்பு நிற்குது. இங்க பிரச்சனை இருக்காரு. சரி, cos θ1 தர cos θ2, cos θ1 தர cos θ2 வேலை முடிச்சு. திரும்ப இங்க பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா I இன்டு sin θ2 cos θ1. சரிதான், நிறுவனம் உங்களுக்கு சாதாரண வழங்கப்படுத்திக்காரு. பிளஸ் இவர் எடுப்போம், I இன்டு sin θ1 அதோட சேர்த்து என்ன பிள்ளைகள், cos θ2. திரும்ப இங்க எடுத்தோம்னு சொல்லி I இன்டு I என்ன பிள்ளைகள், I வர்க்கம். சரிதான பிள்ளைகள், sin θ1 sin θ2. சரிதான பிள்ளைகள், வேலை முடிஞ்சு. சரி, இப்ப நம்ம ஒழுங்குபடுத்தி எடுப்போம். ஒழுங்குபடுத்த பிள்ளைகள் ரியல் பார்ட்டாகவும் இமேஜ் பார்ட்டாகவும் ஒழுங்குபடுத்த போறோம். R1 R2 cos θ1 cos θ2. பாப்போம் வேற ஏதாச்சும் ரியல் நம்பர் இருக்கார பாரு. I வர்க்கத்துல வருமானம் என்னடா, சய உண்டு. ஆகவே என்ன வரப்போறாரு, சய sin θ1 sin θ2. இதுல இருந்து நம்ம ஐய வெளியெடுத்தோம்னு சொல்லி என்ன மிச்சப்பட போறாரு, நான் சும்மா ஒழுங்கு என்ன, sin θ1 cos θ2. அதே மாதிரி என்னடா பிள்ளைகள், cos θ1 sin θ2 எழுதிக்கொண்டு. சரிதான பிள்ளைகள்? இப்ப பாரு, R1 தர R2 பாரு, இது எதிர விரிவுரா பாரு, cos θ அதாவது cos A cos B sin A sin B. ஆக என்ன விரிவுது, cos θ1 minus θ2 plus I sorry minus 1 plus I sin இதற்கு நம்ம என்ன பிள்ளைகள், θ1 plus θ2. ஆகவே சட்1 தர சட்2 கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே ஆகன் சட்1 தர சட்2 எதுக்குடா சமனாய பாரு, இந்த கோணம் பாரு, அள்ளிட்டு வர பாரு கோணத்து, சட்1 சக சட். சரிதான பிள்ளைகள்? ஆகவே இதுதான் நிறுவல். சரியா? பெருக்கப்பட்டா என்ன செய்வாரு, ரெண்டு, அதாவது ரெண்டு சிக்கலன் பெருக்கப்பட்டா என்ன நடக்கும், கோணங்கள் கூட்டப்படுற டைம்ல என்ன செய்ய, முன்னுக்குறிக்க மாறிலியும் என்ன செய்ய, மட்டும் என்ன செய்வாரு, பெருக்கப்படுவாரு. கோணங்கள் என்ன செய்வாரு, கூட்டுப்படுவாரு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க விஷயங்களை. சரியாடா? அப்ப நீங்க உதாரணமா ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் போது ரெண்டு ரெண்டு ஒரு எஸ்ஐ ரெண்டு கணியங்களை பெருக்கி தாரான்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம், நீங்க தனித்தனியா கூட்டி போட்டு என்ன செய்யலாம், பெருக்கு தொகை என்ன செய்யலாம், தனித்தனியா கூட்டி என்ன செய்யலாம், கோணத்தை எழுதி கொள்ளலாம். சரிதானா பிள்ளைகள்? சரி, இதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இவரை நிர்வகிச்சிருக்கான அதே மாதிரி காமா மட்டு சட்1 இன்டு சட் எதுக்கு சமன் ஆயிப்பார் சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே இதுல R1 என்னடா, மட்டு சட்1. உண்மையிலே என்னது R1 என்னது, ஏற்கனவே நோட்ல சொல்லி தந்தீங்க. R1 எதுக்கு சமன் ஆயிப்பாரு, மட்டு சட்1. ஆகவே இதுல வர R1 தர R2 தான் என்ன செய்வாரு,
மட்டு சட்1 என்று சட்டுக்கு சமனா இருக்க போறாரு. சரிதான்டா? சரி, விஷயங்களை நல்லா பார்த்துக்கொள்ளு, சொல்லப்படுற விஷயங்களை எல்லாம் கவனமா பார்த்துக்கோ. சரி, இப்ப உதாரணமா பெருக்கப்பட்ட மாதிரி இன்னொரு விஷயம் என்னடா இருக்காரு, பிரித்தலுக்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்காதான், 8 நடப்பில். சரி, இப்ப அடுத்த விஷயம் என்னடா, பிரித்தல் என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்று நம்மளுக்கு என்ன செய்யறாரு இருக்காரு. சரி, பிரித்தல் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா நல்லா பாரு என்ன விஷயம் சொல்லி. சரி, அவருக்கும் நிறுவல் இருக்காரா பிள்ளைகள்? அப்ப நான் இதை நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தார்கள் ரெக்கார்டிங் சம்டைம் உங்களுக்கு வராட்டி கிடைக்கப்படாட்டி எனக்கு பேச நான் அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பர் உங்களுக்கு இருக்கிறார்கள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நம்பர் 07585029993. இதாண்ட பேர்சனல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு இன்னைக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜை போட்டா நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிதான பிள்ளைகள்? சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க நம்பரை. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு பார்க்க போறோம். இப்ப என்னது, இதுல வேலை முடிஞ்சு உங்களுக்கு. ஆகவே என்னது, ஆகன் சட்1 சட்2 அப்படி கொடுக்கலாம். உள்ளுக்கு வர ஆகன் சட்1 ஆகன் சட்2 θ1 சார் θ2 கொடுக்கலாம். அங்கே அழிஞ்சு போடுறோம் பிள்ளைகள். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஆகன் சட்1 இங்க சட்2 எதுக்கு சமனாக்க போறாரு, இதுவரை நிறுவலாம். எப்படி பிள்ளைகள், ஆகன் சட்1 அது பெரிய பட்டான செய்வார், அவர் கழிப்படுவாரு. ஆகன் சட்2, ஆகவே ஆகன் சட்1 பெருமதி என்னடா, θ1. ஏற்கனவே வெளியே வச்சுக்கோம். ஆகன் சட்2 பெருமதி என்னது, θ2. சரிதான பிள்ளைகள்? சார் இவருக்குரிய நிறுவலும் இருக்கிப்படுது. சரிதான? உதாரணமா சட்1 இன்டு சட்2 இவர் தான மேல என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும். அப்ப சட்1 R1 cos θ1. சரிதானே? பிளஸ் இதுக்கு பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளும். சம்டைம் உனக்கு நிறுவல் கேள்வி வந்துட்டுண்டாக்க நீ இலகுவா போய் செஞ்சு கொள்ளணும். அதுக்கு ஐடியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாரு. என்னன்னு சொல்லி, sin θ1 கீழே R2 இன்டு cos θ2 பிளஸ் I sin θ2. சரி, இப்படி வச்சுக்கொள்வோம். இப்ப உனக்கு முதலாவது இது ஒரு பின்ன மட்டும் சொல்லி சொன்னாலும் என்ன ஞாபகத்துக்கு ஒண்ணு உனக்கு, உடன்புணரி ஞாபகத்துக்கு வரும். சரி, உடன்புணரி என்னது, cos θ2 பிளஸ் I sin θ2 முழுவதின் கீழ் cos θ2, சாரி இதுல மைனஸ் தான், மைனஸ். சரி, இப்ப நல்லா பார்த்துக்கொள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல நான் சின்ன ஒரு விஷயத்த சொல்லி தரப்ப நோட் பண்ணிக்கொள்ளு. நோட் பண்ணு, குயிக்கா நோட் பண்ணு. என்ன விஷயம் சொல்லி சொன்னாக்கா, ஏற்கனவே சொல்லி தந்த என்னடா உடன்புணரி சொல்லி சொன்னா சட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐ வையா இருக்கும் போது இவரை உடன்புணரி சட் பார் என்ன செய்வார், ஐக்கு முன்னுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ வைன்னு சொல்லி வந்தார், எக்ஸ் மைனஸ் ஐ வை. ஆகவே சில டைம்ல சில பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது. ஆர் இன்டு கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்துக்கொள்ளும். சரிதான பிள்ளை? இந்த ஃபார்மட் இது கூடிய உடன்புணரி சொல்லி சொன்னா பிள்ளை நல்லா பார்த்துக்கோ. சில டைம்ல கேஸ் பாரம், சில பிள்ளைகளுக்கு விளக்கம் தெரியாது. இவர பார்ன்னு சொல்லி சொன்னா பிள்ளை நம்பருக்கு பார் கொடுத்தா தேவை. இப்ப சில பிள்ளைகள் உண்மையிலேயே இதுக்குரிய விட இதுதான். எங்க பிரச்சனை வரும்னு சொல்றதையும் வழங்கப்பட்டேன். கோஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா தான். உண்மையிலேயே பார்ன்னு சொல்லி சொன்னாடா பிள்ளைகள், உண்மையிலேயே அங்க என்ன நடக்குறான்னு சொல்லி சொன்னாக்கா இந்த கோணம் தான் இருக்கிற அடையாளம் மைனஸா போறாரு. இங்க ஐக்குரிய இவர் அடையாளம் நல்லா எடுத்து. அதாவது பார்ன்னு சொல்லி சொன்னா இங்க கோணத்தை பிளஸ்ல இருந்தா மைனஸா மாறுவாரு, மைனஸா இருந்தா என்ன செய்வாரு, பிளஸ்ஸா மாறிக்கொள்ளுவாரு. அதான் எடுத்துக்கொள்ளு விஷயத்தை. சரிதானே? உதாரணமா இப்ப இதுக்குரிய நிறுவனப்பார் பார் எடுக்க சொல்லி நம்ம சட் பார் ஆர் இன்டு cos மைனஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் மைனஸ் தீட்டா. கொசுக்குள்ள மைனஸ் ஒன்னு பிளஸ் கோஸ் தீட்டா, இந்த மைனஸ் என்ன செய்யலாம் வெளியே சொல்லணும், மைனஸ் ஐ சைன் தீட்டா. இது எந்த இடத்துல உங்களுக்கு உதவும் மட்டும் சொல்லிட்டோம்னா, சில ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் போது பிள்ளைகள் பார் எடுக்கும் போது சில பிள்ளைகள் இதுக்கு கோணம் இந்த கோணம் இருக்காதானே, சில டைம்ல மைனஸ்ல வந்திருப்பாரு. சில கேஸ் நான் கேள்வி நான் வழங்கப்படுது. இது எப்படி இந்த பார் எடுக்கும்போது சில டைம் உங்களுக்கு பிரச்சனைப்படுத்த முடியும், பிரச்சனையுமே இருக்கு. சரிதான பிள்ளைகள்? ஆகவே மிச்சம் கவனமா இருக்கணும். இதுல பார்ன்னு சொல்றது உள்ளுக்கு வர கோணத்தை தானே செய்யறாரு, மைனஸ் ஆக்குறாரு. உதாரணம் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? எப்படி எடுத்துக்கொள்வோம்? சரி, அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே சரி, கேள்வி செய்யும்போது நான் விளங்கப்படுத்துறேன். ஆகவே தீட்டாக்கு பார் எடுத்தானது, தீட்டாக்கு பார் எடுத்தானது மைனஸ் தீட்டா பார் எடுத்த உடன்பிணரை எடுத்தோம். அதே மாதிரி மைனஸ் தீட்டாக்கு உடன்பிணரை எடுத்தானது பிளஸ் தீட்டா. சரிதானே? இந்த தீட்டா விளக்க மைனஸ் பிளஸ்
ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி நிறைய பிள்ளைகளுக்கு இதுக்கு விளக்கம் தெரியாம போயிட்டு நான் விளங்கப்படுத்துறாரு சரிதான பிள்ளைகள் ஆகவே உண்மையில என்ன நடக்கிறாரு இங்க வர இந்த மைனஸ் கோணம் தான் என்ன செய்யறாரு தீட்டாவை மைனஸ் ஆக்குறாரு சரிதான பிள்ளைகள் சரி ஓகே ஆக இப்ப என்ன நடக்குது இது உனக்கு விளங்கிட்டானே ஆகவே அதாவது தான் நான் இந்த உடன்பிணை நான் எழுதி கொண்டேன் இவர உடன்பிணை சரி இப்ப என்னடா செய்யணும்னு சொல்லி சொன்ன உண்மையிலேயே இதுக்கு பிறகு உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா சொல்லித்தாரு களிப்படைக்குல என்ன நடந்துக்கு உண்மை சட் ஒன் இங்க சட் எப்படி வர தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ஒன்டாக்கா உண்மையில அங்க என்ன நடக்க போறாரு கோஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ மனசுக்குள்ள 40 ஒன்றும் களிப்படும் போது கோணங்கள் செய்வார் சாரி பிரிபடும் போது கோணங்கள் என்ன செய்வார் களிப்படுவார் ஆகவே இதுக்கு பிறகு நீங்க இதை நிறுவனீங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளை பார்க்கல கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா தான் கீழே வருவார் ஆக அவரை பெருமதினா ஒன்று இவரை பெருக்கும் போது சொல்லிச்சுன்னா கொஸ் அந்த விரிவுக்குள்ளால வர போறீங்க இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டீங்கன்னா டிரெக்டாவே நீங்க என்ன செய்யலாம் ஆன்சர் எழுதலாம் R1 R2 சமன் cos theta 1 minus theta 2 plus I into sin theta 1 minus theta 2 இது எந்த இடத்துல எழுதணும் உடன்பிணரியால பெருக்கினதுக்கு பிறகுதான் நீங்க இந்த ஸ்டெப் எழுதணும் சில பிள்ளைகள் யோசிப்பீங்க இந்த ஸ்டெப் சரியான்னு சொல்லி பாருங்கடா பிள்ளைகள் இவர் அர்த்தம் பண்ணி சொல்லிச்சுன்னா கொஸ் வர்க்கம் தீட்டா மைனஸ் ஐ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா ஐ வர்க்கம் சய உண்டான்னு சொல்லிச்சுன்னா சக உண்டா மாறிக்கல கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா ஒன்று இவரை நீங்க குறுக்கு பருக்கம் செஞ்சீங்கன்னா என்ன வருவார் கொஸ் தீட்டா 1 இன்டு கொஸ் தீட்டா 2 மைனஸ் சைன் தீட்டா 1 இன்டு சைன் தீட்டா 2 அதுல இருந்து எந்த விரிவு எடுத்திருப்பீங்க ஆகவே என்ன செய்யுங்க எழுதிருப்பீங்க சரிதான பிள்ளைகள் ஆகவே உடன்பிணரை எடுத்த உடனே இந்த ஸ்டெப்ல எடுத்துதான் மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு இடையில வர ஸ்டெப் அனைவரும் மார்க்ஸ் கொடுக்குறீங்க ஆகவே உடன்பிணரியால் நீங்க பெருக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்க இதுக்கு உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வழங்கப்படும் சரிதான பிள்ளை ஆகவே இதுல வச்சு என்ன சொல்லலாம் முதலாவது பாரு ஆகன் சட் ஒன் இங்க சட் டூ சமன் என்ன பிள்ளைகள் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 இது எது சமனாய் பாரு ஆகன் சட் ஒன் மைனஸ் ஆகன் சட் டூக்கு சமனாய் பாரு இதை நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா பிள்ளை இந்த ஃபார்மட்ல தான் வருவார் கேதான பிள்ளை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியா நீ சுருக்கி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு சின்ன அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பெருக்கி செஞ்ச மாதிரி இந்த வேலையை செஞ்சு கொள்ளும் கேதான பிள்ளைகள் சரி ஆக இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டு இருக்கோ அவ்வளத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க அழகான முறையில இந்த எஸ்ஐ செய்யலாம் பிள்ளைகள் பயப்படாம செஞ்சு கொள்ளலாம் சரிதானே ஓகே ஆகவே ஆகனுக்குள்ள வந்தானே சரி அதே மாதிரி மட்டு சட் ஒன் சட் எதுக்கு சமனாய்ப்பார் மட்டு சட் ஒன்னிங்கில் சட் டூ பிள்ளைகள் எதுக்கு சமனாய்ப்பார் R1 கீழ் R2க்கு சமனாய்க்க போறோம் சரிதான பிள்ளைகள் சரி அப்ப நான் இந்த விஷயங்களை நான் அழிச்சு கொள்றேன் சரிதான பிள்ளைகள் ஓகே எல்லாத்தையும் சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள் சரி அடுத்த கட்டத்துக்கு நாம என்ன செய்ய செஞ்சு காட்டுங்க சரி அது கொடுங்க நம்ம அது பிறகு பார்ப்போம் சரி சரிதான பிள்ளைகள் ஒரு சில தரவுகள் தாரன் அந்த தரவை வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு அவரை ஆகன் வரைபடத்துல நீங்க என்ன செஞ்சு சொல்லி ஆகன் வரைபடம் மட்டும் இல்லை அது சிக்கல் என்ன ஒரு ஆள் கூட்ட தளத்துல குறிச்சு காட்டுங்க பார்ப்போம் உதாரணம் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் கேள்வி எல்லாத்துக்கும் சட் எப்படி எடுத்துக்கொள்ளுங்க சட் சமன் சரிதான பிள்ளைகள் ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா எனின் சரிதான பிள்ளைகள் சரிதானே மைனஸ் சட் வார் மைனஸ் சட் கமா மட்டு சட் வர்க்கம் ஆகியவற்றை ஆள் கூட்டு தளத்துல குறிச்சு காட்ட சொன்னா பிள்ளைகள் பாரு நான் இதை நான் விளங்கப்படுத்துவேன் சரிதான பிள்ளை உங்களுக்கு தெரியாதுன்னா விளங்கப்படுத்துவேன் ஆகவே முதலாவது பாரு நான் ஆள் கூட்டு தளத்தை எடுத்துன்னு சொல்றேன் நல்லா பார்த்துக்கோ முதலாவது சட்டன்னு சொல்றது பாரு பிள்ளை என்னது ஆர் நீளமான அதாவது எப்படி கண்டுபிடிக்கிற பாரு தீட்டான்னு சொல்லிச்சுன்னா ஆகன் சட் இவர் ஆகன் சட்டன்னு தீட்டா கிடையோட பிளஸ் தீட்டா அமைக்கிறாரு அந்த தீட்டா உற்பத்தியிலிருந்து எவ்வளவு தூரம் போகணும் ஆர் தூரம் போகணும் அவ இவர் தான் யார் சட்டன்னு சொல்ற சிக்கலன் விளங்கிச்சா என்ன சொன்னேன் முதலாவது ஆகன் சட்டை கவனிக்கணும் பிளஸ் எக்ஸ் அச்சில இருந்து இடஞ்சுழி போக்குல சுத்திட்டு ஒரு கோணத்துல தீட்டாவை சுத்தி விட்டோம்னா இங்க வந்து நிப்பாரு இந்த நீளத்தை உற்பத்தியிலிருந்து ஆர் தூரத்துக்கு இழுத்தம்னு சொல்லி சொன்னா வாருதான் யார் சட் சரிதானே ஓகே இப்ப யாரை கேட்கிறோம் நம்மகிட்ட மைனஸ் சட்டை கேட்கிறோம் அப்ப நான் என்ன செய்யணும் மைனஸ் சட்டை கண்டுபிடிக்கும் மைனஸ் சட் சமானது மைனஸ் ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இப்ப உதாரணமா மைனஸ் சட்டன்னு சொல்றது ஒரு சிக்கலன்
இந்த சிக்கலனுக்குரிய உதாரணமா சிக்கலனுக்குரிய பொதுவான வடிவம் என்ன ஆர் இன்டு முன்னுக்கு பிளஸ் இங்க என்ன இருக்கணும் கோஸ் இருக்கணும் இங்க இருக்கிற சைன் இருக்கணும் இங்க யார் இருக்காரு முன்னுக்கு மைனஸ் இருக்காரு பிரச்சனை கேஸ் பாருங்க அப்ப என்ன செய்யணும் மைனஸ் இல்லாமக்க போறேன் அப்ப ஆர் இன்டு மைனஸ் கோஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா விளங்கிச்சா விளங்க இல்லையா நல்லா பாரு என்ன நடந்துக்குன்னு பாரு விளங்கிச்சா விளங்க இல்லையா சரி இப்ப நான் என்ன செய்ய பண்ண சொல்லி சொன்னா கொசுக்கும் மைனஸ் வந்திருக்காரு சைனுக்கும் மைனஸ் வந்திருக்காரு ஆகவே கால்வட்டத்துல கொசுக்கும் சைனுக்கும் மைனஸுக்குரிய கால்வட்டம் எது எத்தனாவது கால்வட்டம் சொல்லு பாப்போம் மூன்றாவது கால்வட்டம் கொசுக்கும் சைனுக்கும் மைனஸ் வந்துட்டாரு இவருக்கு மைனஸ் வந்துட்டாரு இவருக்கு மைனஸ் ஆக எத்தனாவது கால்வட்டம் மூன்றாவது கால்வட்டம் ஆகவே என்ன செய்யலாம் பிளஸ் இவர் என்ன செய்யணும் நம்மளுக்கு கட்டாயம் பிளஸ் வரதுக்கு என்ன செய்யலாம் ஆர் இன்டு கோஸ் 5 பிளஸ் தீட்டா கோஸ் 5 பிளஸ் தீட்டா எத்தனாவது கால்வட்டம் மூன்றாவது கால்வட்டம் ஆகவே மைனஸ் கோஸ் தீட்டா ஆகவே மேல வந்துருவாரு பிளஸ் ஐ சைன் 5 பிளஸ் தீட்டா ஆகவே இது என்னது சைன் 5 பிளஸ் தீட்டா மூன்றாவது கால்வட்டம் ஆகவே இவர் யாரா மைனஸ் ஆகவே என்னது ஆகன் மைனஸ் என்னடா 5 பிளஸ் தீட்டா அதே மாதிரி மட்டு மைனஸ் அற்ற பெருமதி என்னது ஆர் ஆகவே கோணம் என்னடா நம்ம என்ன செய்வோம் இவரை நம்ம நீட்டிக் கொள்வோம் எவ்வளவு இவரை மட்டும் ஆர் தூரம் எவ்வளவு இங்க இருந்து எவ்வளவு 5 பிளஸ் தீட்டா அப்ப இந்த நேர்கோட்டை நம்ம இழுத்தம்னு சொல்லிட்டோம்னா நல்லா பாரு இவர் இழுத்தம்னு சொல்லிச்சா இவ்வளவு மெத்தின பாகை 180 அதோட சேர்த்து இந்த தீட்டா வந்துருவா தானே ஆகவே இவருக்கு சமனான நீளம் ஆர் இதுல வாரதான் என்னது பிள்ளைகள் மைனஸ் சட் வரணிச்சா நோட் பண்ணிக்கொள்ளு என்ன சொன்னு சொல்லி நோட் பண்ணி அதாவது பிள்ளைகள் நம்மளோட கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் நோக்கும் பிள்ளைகள் பேசுறது தியரி தான் சரிதானே தியரியை ஃபுல்லா கிளியர் ஆக்கலாம் சரிதான் உங்களுக்கு 1500 உங்களுக்கு பேமெண்ட் எடுக்கிறோம் நாங்க சரிதான பிள்ளைகள் ஆகவே ஃபுல்லா நாங்க தியரியை உங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகுதான் நான் செய்யலாம் கேள்வி செய்யலாம் ஒரு சில மாணவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு வகுப்பு தான் நான் தியரியை வழங்கப்படுத்தேன் சரிதான பிள்ளைகள் அடுத்த வகுப்புலாம் வழங்கப்படுத்திட்டு இருக்க மாட்டேன் இதுல இருந்து நீங்க உதாரணமா சட் வர்க்கத்தை கண்டுபிடிங்க அதே மாதிரி வேற என்னத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஐ சட்டை கண்டுபிடிக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு பேசினாலும் நீங்க என்ன செய்யலாம் ஆன்சரை சென்ட் பண்ணி